நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் எளிமையாவும் கிடைக்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து வடிவம் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம ஆர்மன் தான். அந்த வாய்ப்பு வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதுபோக இந்த நேரத்தை வந்து நம்ம இந்த 1 மணி நேரத்தை வந்து எங்கேயுமே கவனத்தை திசற விடாம, அது மட்டும் இல்லாம முழுக்க உங்களோட ஃபேஸ் தெரியுற மாதிரி வீடியோ ஆன் பண்ணி வச்சிருந்தா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படின்னா யாருன்னா வந்திருக்காங்க அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்குற, கத்துக்கிற போற டாபிக் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்வுக்கும், நம்ம பிசினஸுக்கும், நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான இதை நம்ம கத்துக்கிட போறோம். அப்படி இருக்க பட்சத்துல வந்து இங்க முக்கியமா பிசினஸ் கிரிப்டோ கரன்சி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு பேப்பரும் பேனாவும் நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்ல எல்லாம் சொல்லியிருந்தோம். முக்கியமா இருந்தா பேப்பர் பேனா எடுத்து வச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு கிடைக்க போற நாலேஜ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியான வேர்ல்டு லெவல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து புரிதல் தெளிவா ஃபுல்லா இல்லாம குறைவான அளவே இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி புரிதல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட புரிதலை வந்து தெளிவா உங்களுக்கு வந்து தன்னுடைய டைம் வந்து ஒதுக்கி ஒரு மணி நேரம் உலகத்துல நடக்கிற கிரிப்டோ கரன்சினா எந்த அளவுக்கு மக்களோட முன்னேற்றது, பெரிய பெரிய தலைவர்கள் கிரிப்டோ கரன்சி எப்படி அடாப்ட் ஆகுறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன, இதில் நம்ம வந்து முதலீடு செய்யும்போது நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு முழுக்க இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நமக்கு ஃபுல்லா நமக்கு வந்து விரிவா கொடுக்க போறது வந்து நம்ம ஜெமிலா சார் தான். இந்த ஜெமிலா சாரை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு மருத்துவரா இருக்கிறாங்கன்னா ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா அதிகமா வந்து நம்ம டோஸ் கொடுத்தாலும் வந்து அந்த நோய்க்கு வந்து சைடு எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி டோஸை குறைவா கொடுத்தாலும் சரிதான் அந்த நோய் வந்து சரியாகாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சரியான நோயாளிக்கு வந்து சரியான அளவுக்கு வந்து அந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த நோய் சரியாகும், அந்த பேஷண்டும் நல்லா இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஒருத்தங்க வந்து இந்த பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி பிசினஸை ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும், நம்ம அளவுக்கு அதிகமா கொடுத்தோம்னா உங்களுக்கு புரியாம போயிடும். நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம இந்த பக்கம் வராம போயிடுவாங்க. அது மாதிரி தெளிவா சொல்லலனாலுமே இந்த பிசினஸ்னா என்ன, இந்த கிரிப்டோ கரன்சி என்ன, இந்த கிரிப்டோ பிசினஸ் எப்படி பண்ணுன்னு தெரியாம போயிடும். அதனால ஒரு ஆளுக்கு எந்த அளவுக்கு சரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான பாணியில வந்து அழகா வந்து நேர்த்தி இன்னைக்கு வந்து பிசினஸ் ரொம்ப அழகா கொண்டு போறது நம்ம ஜெமிலா சார் தான். அவர் இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல பெரிய லெவல்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அவரோட டைம் வந்து நமக்கு வந்து 1 நேரம் வந்து ஒதுக்கிருக்காரு. இந்த வாய்ப்பு வந்து நம்ம தவற விடாம நம்ம ரொம்ப அருமையா கொண்டு போனா நம்ம லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் இப்ப என்னுடைய டைம் வந்து ஒரு கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு அடுத்து நம்ம ரொம்ப டைம் குறைவா இருக்கிறதுனால நம்ம ஜெமிலா சார்ட்ட வந்து இந்த செக்ஷனை வந்து நான் கொடுக்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் ஜெமிலா சார், வெல்கம் சார். ஹாப்பி ஈவினிங் சார். தேங்க்யூ ஃபார் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு சார்? ஓகே சூப்பர் சார். குட் ஈவினிங் சார். வெல்கம் சார். சார் அப்துல் ரஹ்மான் சார், ஒரு சின்ன சஜஷன். மீட்டிங் வந்து இதுக்கு மேல யாரும் ஜாயின் பண்ண முடியாது, மேக்ஸிமம் லிமிட் அப்படின்ட்டு காட்டுதான். அதுல எதுவும் அதுக்கு மேல மெம்பர் ஆட் பண்ண முடியுமா? 100% தான் இருக்கு சார். அப்துல் ரஹ்மான் சார். ஓகே சார், நானே இப்போ அதான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள என்ன ரெக்கவரி பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் சார். ஸோ இந்த அருமையான ஒரு மாலை பொழுதுல நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க கூடியிருக்கிறோம். ஸோ இந்த டைம்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோக்கஸா இருக்கணும். ஸோ நம்முடைய வீடியோ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண வைக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே நம்மளுடைய அந்த வீடியோ தான். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய கவனம் சிதறாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட கையில ஒரு பேப்பரோ பென்னோ இல்ல போனோ இதை நோட் பண்றதுக்கான ஏதாவது ஆப்ஷன் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, அடுத்து உங்களுக்கான டவுட்டை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கான அந்த டவுட்டுக்கான அந்த பதில் வந்து மீட்டிங்குடைய கடைசியில வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார், நான் இப்போ என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? ஓகே ஓ சூப்பர் சார். தெரியும் சார். அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? மென்ஷன் பண்ணா மாதிரி இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம கிரிப்டோ எஜுகேஷனல் ப்ரோக்ராம், கிரிப்டோ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில ஹோஸ்ட் பண்ண போற, எடுத்துரைக்க போற என்னுடைய நேம் வந்து ஜமீவுல்லா.
கிரிப்டோ அசெட் கன்சல்டன்ட். நான் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், டீச்சரா ஒர்க் பண்ணேன். இப்போ நம்ம ஃபுல் டைமா கிரிப்டோ பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஊர் வந்து தென்காசி. ஸோ இதான் என்னுடைய அட்ரஸ் அண்ட் நம்பர் இருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, இந்த காலத்துல உள்ள இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியிற இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்ல நோட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ முதலீட்டோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எதுல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். கிரிப்டோ கரன்சினா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதோடைய எதிர்காலம் ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்கும், கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு, இது எந்த தொழில்நுட்பத்துல செயல்படுது, எந்த கரன்சியை நம்ம வாங்கலாம், இந்த கரன்சி கிரிப்டோ கரன்சி இந்த துறை மூலியமா நம்முடைய அந்த வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கறத தான் இந்த இந்த 1 மணி நேர மீட்டிங்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதுதான் அந்த இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த மேஜர் கண்டென்ட். ஸோ ஃபினான்சியல் லிட்ரஸி, ரிச் டாட் புவர் டாட், இந்த புக்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராபர்ட் கியோசாகி ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், வேர்ல்டுலே மிக சிறந்த பொருளாதார நிபுணர். இவர் எப்படி அப்படின்னா ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே 5% மக்கள் தான் இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல 1% மக்கள் தான் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க. அதுலயும் 0.01% மக்கள் தான் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டுள்ள அந்த பணத்துடைய அந்த மேனேஜ்மெண்ட்டை, நம்மளுடைய இந்த பணத்தை எப்படி நம்மளுக்காக வேலை பண்ண வைக்கிற அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சு அந்த அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தின் அடிப்படையில பினான்சியல் ஆடிட், நம்ம வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ள வேண்டிய பினான்சியல் ஆடிட், உங்க பேப்பர்ல நான் சொல்லக்கூடிய ஒரு 7 விஷயத்துல நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஒரு டிக் போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு இன்டு மார்க் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஏர்னிங், நம்மளுடைய வருமானம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், நம்மளுடைய வருமானத்தை வச்சு நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ மிடில் கிளாஸ், ரிச் பீப்புள், இந்த வேர்ல்டுல ரிச் பீப்புள்ல அப்படிங்கிறவங்க 2% தான் இருக்கிறாங்க. மீதி 98% மக்கள் யார், 8% மக்கள் எப்படி அப்படின்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிறாங்க. மீதி உள்ள ரோயல் மிடில் கிளாஸ் அப்படி யாருன்னா 90% மக்கள் இருக்கும். நம்ம மிடில் கிளாஸா லோயர் மிடில் கிளாஸா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியாவுடைய அந்த டேட்டா படி யார் யாரெல்லாம் மிடில் கிளாஸ், யார் யாரெல்லாம் பணக்காரங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை இந்தியா நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 90% இந்திய மக்கள் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க மிடில் கிளாஸ். 3% மக்கள் மந்த்லி 1%, 1 லட்சத்துக்கு என்ன செய்யறாங்க, மேல பணம் வாங்குறாங்க, அதாவது சம்பாதிக்கிறாங்க. இதுல நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், நம்முடைய வருமானம் 25,000 ரூபாய்க்கு மேல, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குதா அல்லது 25,000 உள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்முடைய அந்த வாழ்க்கை தரத்தை வச்சு, நம்மளுடைய அந்த வருமானத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு நம்மளுடைய அந்த இலக்கு மாறாம காலையில எஞ்சோம், அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இந்த மிடில் கிளாஸுடைய அந்த ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அந்த நிலை எப்படி இருக்குங்கிறத இந்த இதுல நம்ம பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் சேவிங்ஸோட ஏர்னிங்ஸோட முக்கியத்துவத்தை நமக்கு பெரும்பாலும் உணர்த்தினது எது அப்படின்னா இந்த கோவிட்டோடைய அந்த சுச்சுவேஷன் தான். கோவிட்டுடைய அந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஏர்னிங்குடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சேவிங்ஸ், பணத்தை எப்படி சேமிக்குங்கிறத அந்த முறையை நம்ம கத்துக்கிட்டோம். 2008ஆம் ஆண்டு அமெரிக்கால அந்த பேங்க்ல ஒரு பினான்சியல் கிரைசிஸ் நடந்துச்சு, அதாவது ஒரு பெரிய பொருளாதார அடி விழுந்துச்சு. அந்த அடிக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, வறுமைக்கு போனாங்க. ஆனா அதே சமயத்துல இந்திய மக்கள் 2008ல நம்ம ஒரு பொருளாதாரத்துல ஒரு சுதந்திரமா இருந்தோம். அதாவது அந்த பொருளாதார தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கும் பாதிக்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற அந்த சேவிங், அந்த சேமிப்பு பழக்கம், 1 ரூபாயோ 2 ரூபாயோ உண்டியல்ல போட்டு சேர்த்து வைக்கிறது, நகையா சேர்த்து வைக்கிறது, இந்த இந்திய பெண்களுக்குள்ள அந்த சேமிப்புனால இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஆட்டம் காணாம இருந்துச்சு. சோ சேமிப்புடைய முக்கியத்துவத்தை 2008ல நமக்கு இந்த உலகம் நினைச்சிச்சு அப்படின்னா இந்த நமக்கு புரிய வச்சுச்சு. அடுத்து 4வது, நம்ம கடன்ல இருக்கோமா அப்படிங்கிறத நீங்க இருந்தீங்கன்னா டிக் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. சோ இந்த கடன்கிறது என்ன ஆகும்னா, நம்முடைய நிலைமையை அந்த கடன் வாங்குறவங்ககிட்ட என்ன செய்ய முடியும்,
சொல்லக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். நான் எனக்கு இந்த மாதிரி இந்த மாசம் இவ்வளவு செலவாயிடுச்சுங்க, எனக்கு இது கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த நிலைமை என்ன செய்யணும், நம்முடைய நிலைமையை அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யும், இந்த கடன் நம்ம தள்ளலாம். சோ இந்த நிலை நம்ம இருக்கோமா. 5வது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிக்கு, பண்ணல அப்படின்னா இன்ட்டு. சோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா 4 மடங்கா பிரிச்சிடணும். 100% 4 பகுதியா பிரிச்சு, நோ ரிஸ்கே இல்லாதது, லோ ரிஸ்க் குறைவான ரிஸ்க் உள்ளது, மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க். லோ ரிஸ்க்னா என்னது, நம்ம பேங்க்ல நம்முடைய பணமா போட்டு வைக்கிறது, அதுக்கு ரிஸ்கே கிடையாது, நமக்கு வந்து நஷ்டமாக வாய்ப்பு கிடையாது. பேங்க் வந்து நமக்கு என்ன செய்யும், அசூரன்ஸ் கொடுக்கும், உங்களுடைய பணத்துக்கு நம்ம பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். பேங்கே திவாலாலும் நமக்கு என்ன செய்யும், அந்த பணத்தை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். லோ ரிஸ்க் அப்படின்னா தங்கம், அதாவது விலை இறங்கும், ஆனா அந்த அளவுக்கு பெருசா என்ன செய்யாது, நமக்கு லாஸ கொடுக்காது. அதே மாதிரி மீடியம் ரிஸ்க், இடங்கள் லேண்ட் வாங்குறது ஹை ரிஸ்க் தான். இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, இந்த மாதிரி எல்லா விஷயமே ஹை ரிஸ்க் கூடிய வரக்கூடிய. சோ இந்த விதத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு ஏன் அப்படின்னா, ஒரு திடீர் சமயத்துல நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பணம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல பேர்டன் ஆக முடியும். ஸோ இன்சூரன்ஸ், நம்ம லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கணும். கடைசியா உள்ளது மணி மேனேஜ்மெண்ட். நம்முடைய பணத்தை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணாரமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்றவங்க யார் பணக்காரங்க, யார் ஏழை அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இப்ப இந்த சைடு பாருங்க, இன்கம் ஒரு ஆளுக்கு மந்த்லி 2 lakhs வருது, அவர் எக்ஸ்பென்ஸ் 1,80,000 ரூபாய் போக மீதி 20,000 ரூபாய் சேவ் பண்றாரு. அதுவே இந்த சைடு பாருங்க, ஒரு மிடில் கிளாஸ்ல அவருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம், அவருடைய இன்கம், அவருடைய எக்ஸ்பென்ஸ் 40,000 ரூபாய் போகுது, ஆனா சேவிங் 60,000 ரூபாய் போகுது. இப்ப இதுல யார் பணக்காரங்க பாருங்க, 2 லட்ச ரூபாய் வேங்கினாலும் அவர்கிட்ட என்ன செய்யல, 20,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுது. ஆனா இவர் 1 லட்ச ரூபாய் வேங்கினாலும் இவருடைய அந்த சேவிங் 60,000 ரூபாய். அப்ப இதுல யார் பணக்காரனா ஆவாங்க அப்படின்னா, யார் அந்த அதிகமான சேமிப்பு வைக்காங்களோ அவங்கதான் அதிகமா பணக்காரங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா, நம்முடைய வருமானத்துல செலவு போக சேமிப்பு வைக்க கூடாது, சேமிப்பு போக தான் செலவு வைக்கணும். சோ எந்த அளவுக்கு நம்ம சேமிப்பை அதிகப்படுத்துறோமோ நம்முடைய அந்த வாழ்க்கையுடைய அந்த தரம் என்ன செய்யும், அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வருது. சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். நம்ம இப்போ பரவலா யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்பிள் போன் கேள்விப்பட்டோம். ஆப்பிள் போன், ஆப்பிள் லேப்டாப், இதெல்லாம் என்ன அப்படின்னா ரிச் ப்ராடக்ட், பணம் அதிகமா உள்ள ப்ராடக்ட். இப்போ அதை வச்சிருந்தாலே அவங்களை எப்படி பார்ப்போம், நம்ம ஒரு ரிச் பீப்புள், இவர் வந்து ஒரு பணக்காரங்கிற நிலைமை பார்ப்போம். ஆனா அந்த ஆப்பிளுடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல 1978 அந்த நாட்கள்ல ஆப்பிள் அந்த நிறுவனம் ரொம்ப அடி வாங்குச்சு, ரொம்ப ஒரு பொருளாதாரத்துல நெருக்கடியா இருந்துச்சு. அப்ப என்ன செய்ய அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன செய்யறாரு, அந்த ஆப்பிள் நிறுவனத்தை விற்கிறதுக்கு என்ன செய்யறாரு, அந்த நெக்குங்கிற அவர் செய்யறாரு, ஒரு டீல் பேசுறாரு. எவ்வளவுக்கு அப்படின்னா $800, வெறும் $800. அதனுடைய மதிப்பு அன்னைக்கு 80,000 ரூபாய். அந்த 80,000 ரூபாய்க்கு நான் என்னுடைய ஆப்பிள் நிறுவனத்தை நான் விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு, அந்த மனிதர்கிட்ட விற்கிறாரு. ஆனா அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அவரு அதை புறக்கணிச்சிட்டாரு. ஒரு லாஸ்ட்ல போகிற நிறுவனத்தை நான் இதுக்கு வாங்கணும் அப்படின்னு செய்யறாரு, அவர் புறக்கணிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க, அந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய அந்த மொத்த வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு மேல, 20 மில்லியனுக்கு மேல என்ன செய்யுது, அந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய வேல்யூ போகுது. அவர் அன்னைக்கு அதை வாங்கியிருந்தாருன்னா அதனுடைய அந்த வேல்யூ பாருங்க. இது வந்து டெக்னாலஜி சொல்லுது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ், எம்எஸ் ஆபீஸ் நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணுவோம், ஒரு போஸ்டர் ரெடி பண்றதுக்கு. அத நம்ம ஒரு 2010ல ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 1 கோடி. அதாவது ஷேர் மார்க்கெட் நான் சொல்றேன், ஷேர் மார்க்கெட்ல நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்ல அதுல ஒரு ஷேர் நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 1 crore. அதே மாதிரி டிவிஎஸ் நம்ம வண்டி வச்சிருக்கோம், நம்ம பொருட்களுடைய கஸ்டமரா இன்வெஸ்டரா எப்ப கஸ்டமர்ல இருந்து இன்வெஸ்டரா மாறமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும். எல்லா பொருளையுமே நீங்க எடுத்து பாருங்க, அதுல ஒரு என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணா அப்படி ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் உள்பட அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் அதுல ஃபியூச்சர் இருக்கும். சோ டிவிஎஸ் 50ல அன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதோட ஷேர் வேல்யூ 2010ல நம்ம 1 லட்ச ரூபாய் போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதோட ஷேர் வேல்யூ 35 லட்சம் ரூபாய். அதே மாதிரி பஜாஜ்ங்கிறதுலயே நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டோம்னா இன்னைக்கு அதோட ஷேர் வேல்யூ 58,000 ரூபாய். அதே மாதிரி அமேசான்ல நம்ம என்ன செய்யறோம்,
இஷ்டத்துக்கு பொருள் வாங்குறோம். ஒரு குண்டூசில இருந்து இந்த பெரிய பெரிய பொருட்கள், கார், பைக் கூட என்ன செய்றாங்க, அமேசான்ல வாங்குறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அன்றாடம் எல்லா மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த அமேசான்ல 2010 நம்ம 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு அதோடைய மதிப்பு 38 லட்சம் ரூபாய். அதே மாதிரி நம்ம டெய்லி திங்கிற 5 ரூபாய் பிஸ்கட்டுங்க, வெறும் 5 ரூபாய் பிஸ்கட், டீக்கு நம்ம சாப்பிடுற 5 ரூபாய் பிஸ்கட்ல 2010 அதோடைய ஒரு ஷேரை வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அது 79 லட்சம் ரூபாய். சோ நம்முடைய அந்த முதலீட்டுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. அன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் தெரியாது, அது சொல்ல ஆள் கிடையாது, சொன்னாலும் நம்ம புரியக்கூடிய அந்த நிலை இல்ல. ஆனா இன்னைக்கு அதோடைய வேல்யூ பாருங்க எவ்வளவு போயிருக்கு. சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த முதலீட்டோடைய முக்கியத்துவம். சோ இதுல இப்ப நம்ம முதலீட்டோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம். ரெண்டாவது, எதுல முதலீடு பண்ணணும்? தொழில்நுட்பத்துல. சோ ஏன் தொழில்நுட்பத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்போ இடையில சொல்லி கொடுத்தேன். இதுல பாருங்க, இப்போ இது வரைக்கும் நம்முடைய முதலீடு எப்படி இருக்கும்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கும், ஷேர் மார்க்கெட்ல இருக்கும், இன்சூரன்ஸ்ல இருக்கும். ஆனா ஃபியூச்சர் அப்படிங்கிறது டெக்னாலஜில மாறிடுச்சு. இங்க இந்த பிக்சரை பாருங்க. இப்ப என்னுடைய ஸ்கிரீன்ல இருக்க இந்த பிக்சரை பாருங்க. இடது பக்கத்துல இருக்கிற அந்த நபர் ஒரு ரேடியோ, கேமரா, ஹெட்போனு, இது எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காரு. வலது பக்கம் 20 வருஷம் கழிச்சு அது எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு சின்ன பேக்கெட்ல ஒரு கை அடைக்க கணிப்பொறியா ஒரு உலகத்தை அடைக்கக்கூடிய ஒரு இத்தனை கேஜெட் சேர்ந்த ஒரு பொருளா மொபைலா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பாக்கெட்ல வந்திருக்கோம். அப்ப டெக்னாலஜிங்கிறது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வேர்ல்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாப் 20ல டெக்னாலஜி பத்தி போட்டிருக்காங்க. எதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல பாருங்க, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக், இது எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டட் தான். கோல்டுங்கிறது எங்கோ கடைசி இருக்குது, லேண்டுங்கிறது எங்கோ கடைசி இருக்கிறது. சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பொருள் தங்கமா இருக்கணுமா, லேண்டா இருக்கணுமா, டெக்னாலஜியா இருக்கணுமாங்கிறத நீங்களே யோசிச்சு பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த ஏற்கனவே நடந்த கடந்த காலத்தையும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தையும் இனி வரக்கூடிய காலத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். கடந்த காலத்துல நம்ம யோசனை பண்ணி பாருங்க. நம்ம லேப்டாப், அதாவது கம்ப்யூட்டருங்கிறத ஒரு சின்ன யோசனை கூட பண்ணிக்க மாட்டோம். அதுதான் எதிர்காலத்துல உலகத்தை மாற்ற போகுது அப்படிங்கிறதே நம்ம யோசனை பண்ணி மாட்டோம். இன்டர்நெட்ங்கிறத மாத்த போறதுன்னு யோசனை பண்ணி மாட்டோம். ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர், இன்டர்நெட்ங்கிறது இல்லாத வீடே இல்ல, இல்லாத ஒரு பிசினஸே கிடையாது. சோ அதே மாதிரி இப்ப நிகழ்காலம் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க டெக்னாலஜி நீ ஃபியூச்சர்ல எது growth ஆகும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி இந்த கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், இந்த 3 காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இனி ஃபியூச்சர்ல நம்ம இப்போ எது இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதுல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா புரியும். சோ அத நம்ம முதலீடு பண்ணக்கூடிய துறை என்னன்னா தொழில்நுட்பம் தான், டெக்னாலஜி தான். தங்கமோ, லேண்டோ, ரியல் எஸ்டேட்டோ, எல்ஐசியோ, மியூச்சுவல் ஃபண்டோ எதுவுமே கிடையாது. இப்போ ஃபியூச்சர்ல நம்ம growth ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா தொழில்நுட்பம், டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இது இருக்கணும். சோ முதலீட்டோட முக்கியத்துவத்தை பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா தொழில்நுட்பத்தோட எதுல முதலீடு டாலர் வாங்குறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 85 ரூபாய் என்ன செய்யணும்? நம்ம நாட்டு 85 ரூபாய் கொடுத்தாதான் அமெரிக்காவுடைய $1 கிடைக்கும். இதுல பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க, 1947ல சுதந்திரம் அடைஞ்ச அந்த பீரியட்ல $1 $1 ஈக்குவலா இருந்துச்சு. $1 கொடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய $1 வாங்கிடலாம். 72ல என்னாச்சு? $8 கொடுத்தாதான் $1 கிடைச்சிச்சு. 97ல நான் பிறக்கும் போது 36 ரூபாய் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? $1 வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு 2025ல நீங்க ஒரு 87 ரூபாய் கொடுத்தா தான் $1 கிடைக்கும். அப்ப நம்மளுடைய அந்த பணத்துடைய மதிப்புங்கிறது என்ன செய்யுது? எல்லா நாட்டிலையும் சமமா இல்ல. சோ எல்லா நாட்டிலையும் சமமா இருக்கக்கூடிய ஒரு பணம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்குனதுதான் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது. இப்ப இந்தியால பாருங்க, நம்ம ருபீஸ்ன்னு சொல்லுவோம். அதே அமெரிக்கால டாலர், சைனால யுவான், ஜாப்பனீஸ்ல யென், தாய்லாந்துல பாட். ஒவ்வொரு நாட்டுக்கும்
அந்த நாட்டுடைய பணத்துடைய மதிப்பு இன்னொரு நாட்டுக்கு வேரி ஆகுது. இப்ப இந்தோனேசியா எடுத்துக்காங்க, இந்தோனேசியால நம்ம நாட்டு ஒரு ரூபாங்கிறது 193 அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம ₹1. அந்த நாட்டுடைய பணம் இன்னும் தரமட்டத்துல இருக்கு. சோ இதெல்லாம் சமமாக்கணும். எப்படி தங்கம் இருக்கு, தங்கம்ங்கிறது நீங்க இந்தியாவுல கொடுத்தாலும் அதே மதிப்பு தான், அமெரிக்கால கொடுத்தாலும் அதே மதிப்பு தான். ஆனா தங்கம் எல்லாத்துக்கும் பணமாக்க முடியுமா கேட்டா முடியல. சோ இதை எல்லாத்துக்கும் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டுடைய மக்களுக்கும் ஒரு சமான பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது. சோ இதுல பாருங்க, நம்ம இந்திய நாட்டுடைய அந்த ரூபாயுடைய மதிப்பு 1947 இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு குறைஞ்சிட்டு வருது, எவ்வளவு பண வீக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ஸ்கிரீன்ல ஒரு டேட்டாவா கொடுத்திருக்கேன். சோ 1947 ₹3.30 இருந்தது, இன்னைக்கு ₹83 இருக்கு. சோ இதுதான் பணத்துடைய பண வீக்கம், பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் சொன்ன உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, நீங்க ஒரு ₹1,00,000 இருக்கு, ₹1,00,000 நீங்க நினைச்சீங்க பீரோல பூட்டிடுறீங்க. அதே மாதிரி ஒரு தங்கத்தை ₹1,00,000 ஈக்குவலான தங்கத்தை நினைச்சீங்க பீரோல வச்சிருக்கீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுத்து பாருங்க, எதனுடைய மதிப்பு கூடி இருக்கும். ₹1,00,000 வச்சிருக்கோம், அந்த ₹1,00,000 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருளை, அதே பொருளை இப்ப வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அந்த ₹1,00,000 மதிப்பு குறைஞ்சிருக்கும். ஆனா தங்கத்துடைய மதிப்பு கூடி இருக்கும். அசட், அந்த சொத்துடைய வேல்யூ இதுதான். எப்ப நம்ம பணமா சேர்க்காம சொத்தா சேர்க்கிறோமோ அது நாளுக்கு நாள் பெருகிட்டு போகும். சோ இதுதான் பிட்காயினுடைய வளர்ச்சிங்கிறது, கிரிப்டோ கரன்சி வளர்ச்சிங்கிறது. சோ உலகத்திலே ஃபர்ஸ்ட் வந்த கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த வார்த்தை எப்ப வந்துச்சு அப்படின்னா 2008 தான் வந்துச்சு. 2008 கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சு. அப்ப முதலா வந்த கிரிப்டோ கரன்சி தான் பிட்காயின். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் முறையா வந்த கிரிப்டோ கரன்சி தான் பிட்காயின். அன்னைக்கு அதோடைய மதிப்பு, ஒரு பிட்காயினுடைய மதிப்பு நம்ம நாட்டு இந்திய ரூபாயில ஒரு 40 பைசா. ₹1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ₹1 இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு வாங்கலாம், ஒரு 1.5 பிட்காயின் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த 2008 வாங்கியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி நீங்க குரோம்ல போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, பிட்காயின் பிரைஸ் இன் இந்தியா அப்படிங்கறத செட் பண்ணி பாருங்க, அதோடைய விலை உங்களுக்கு பிரமிக்க வைக்கும். நான் இதுல ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ₹1 கோடி தொட்டு போகுது. 83 லட்சம் ரூபாய். ஆவரேஜா நம்ம 85 லட்சம் ரூபாய் வச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2008 40 பைசாவா இருந்த ஒரு டிஜிட்டல், ஒரு கண்ணுக்கு அதாவது தொட முடியாத டிஜிட்டலா இருக்கக்கூடிய ஒரு சொத்துடைய மதிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய். அன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நமக்கு சொல்றதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா, 2008 விடுங்க, ஒரு 2015 ஒரு 2010 ஒரு ₹1000 ஒரு ₹2000 ஒரு ₹10,000 வாங்கி வச்சிருந்தோம்னா அன்னைக்கு அதை சொல்ல ஆள் இல்ல, சொன்னாலும் நம்ம நம்பக்கூடிய நிலைமையிலே இல்லை. இப்பவும் அதே சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். இப்பவும் கிரிப்டோன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, பயந்து ஓடுறாங்களே தவிர அந்த புரிதலை எடுக்க மாட்டேங்காங்க. சோ இனி வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அன்னைக்கே நீங்க சொன்னீங்க கிரிப்டோ கரன்சில என்ன சொன்னீங்க, நான் வாங்காம விட்டேன், இப்போ பிட்காயினை வாங்க தவறுவாங்க, இப்ப வருத்தப்படுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்ச, நான் வாங்கல, டிஜிட்டல் சொத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சோ அப்படி வந்த ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி தான் இந்த பிட்காயின்ங்கிறது. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பணத்துடைய பரிணாமம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பணத்துடைய பரிணாமம் தான் கிரிப்டோ கரன்சி. இப்போ ஆதி காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா பணம்லாம் கிடையாது, தங்கம் கிடையாது. அப்ப எப்படி பணம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பொருள் தான். என்கிட்ட அரிசி அதிகமா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன செய்வேன், அந்த அரிசியை கொடுத்து பருப்பு வாங்கிடுவேன். என்கிட்ட ஒரு பழங்கள், ஆப்பிள் பழம் அதிகமா இருக்கு, அவர்கிட்ட ஆரஞ்சு எனக்கு தேவை இருக்கு, ஆப்பிள கொடுத்து ஆரஞ்சு வாங்கிடுவேன். ஆனா இதுல நிறைய சிக்கல் இருந்துச்சு. அடுத்து என்னாச்சு, தங்கத்தை ஒரு பணமா வச்சாங்க. ஸ்கிரீனை பாருங்க, தங்கத்தை ஒரு பணமா வச்சாங்க. தங்கத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா மெட்டல் காயின். நமக்கு தாத்தா காலத்துல கூட கேள்விப்பட்டிருக்கோம், ஓட்டக்கால்னா அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கூட என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல வீடு கட்டும் போது தோணுனாங்கன்னா அந்த காலத்து நாணயங்கள் கிடைச்சிச்சு அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். அப்போ தங்கத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா உலோக நாணயங்களை என்ன செய்யறாங்க, பணமா வைக்கிறாங்க. எப்போ பேப்பர் கண்டுபிடிச்சாங்களோ அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேப்பரை பணமா யூஸ் பண்ணாங்க. அடுத்து என்ன, பிளாஸ்டிக் பணம், அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கார்டை யூஸ் பண்ணோம். அதனுடைய வளர்ச்சி தான் என்ன அப்படின்னா இப்ப நம்ம கையில இருக்கிற ஜிபே, போன்பே, அதாவது பணமே நம்ம பார்க்காம, பணத்தை நம்ம தொடாம நம்ம என்ன செய்யறோம், இன்னொருவருக்கு பணத்தை ஷேர் பண்றோம். சோ இனி ஃபியூச்சர்ல இதனுடைய பரிணாமம் தான் கிரிப்டோ கரன்சிங்கிறது.
ஸோ பணத்துடைய பரிணாமங்கிறது கிரிப்டோ கரன்சி, எல்லா நாட்டுக்கும் பொதுவான பணம்ங்கிறது தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ இதுங்கிறத பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கிரிப்டோ கரன்சி தான் எதிர்காலத்துடைய பணம் அப்படிங்கறத தினத்தந்தி பேப்பர்ல ஆர்டிகிளா விட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம மட்டும் சொல்லல, உலகமே அதுதான் சொல்லுது. அதை உங்களுக்கு ஒரு ப்ரூஃபா கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிரீன்ல பாருங்க, பிட்காயின் பீஸா டே. உங்களுடைய கூகுள்ல இதை சர்ச் பண்ணி பாருங்க, அதை தமிழ்ல இல்ல யூடியூப்லயே சர்ச் பண்ணி பாருங்க, அதனுடைய வீடியோ வரும். இந்த புளோரிடால ஹேனியக்ங்கிற இந்த பர்சன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2010 இவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்குன்னா 10,000 பிட்காயின் இருந்திருக்கு. 2010 10,000 பிட்காயின் வச்சிருக்காரு. அன்னைக்கு அந்த 10,000 பிட்காயினை வச்சு 2 பீஸா வாங்கி சாப்பிட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு 10,000 பிட்காயினுடைய மதிப்பு 2 பீஸா தான். ஆனா இன்னைக்கு ஒரு பிட்காயினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். அப்ப அந்த 10,000 பிட்காயினுடைய அவர் வச்சிருந்தாருன்னா கணக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க, கால்குலேட் பத்தாது. நம்முடைய போனுடைய அந்த நம்பர்ஸே திணறும். நமக்கு அந்த 1-10 சொல்றதுக்கே டைம் இருக்காது. அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு, இப்ப பேட்டி கொடுக்குறாரு, அன்னைக்கு நான் என்ன செய்யறேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த வருத்தப்படுறாரு. சோ இதுதான் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சியுடைய அந்த வரலாறு. கிரிப்டோ கரன்சியை நம்ம அன்னைக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிருக்கோம். சரி, இந்த கிரிப்டோ கரன்சி மற்ற நாடுகள்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நம்ம கிரிப்டோ கரன்சிங்கிறோம், இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது எல்லா நாட்டிலையும் பணமா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, எல் செவடார் அப்படிங்கிற ஒரு நாடு. எந்த நாடு அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். இப்ப இந்தியா எப்படியோ அதுல தமிழ்நாடு எப்படியோ அதே மாதிரி அமெரிக்கால எல் செவடார்ங்கிற ஒரு மாகாணத்துல அந்த மாகாணத்தினுடைய நாட்டுடைய சொந்த பணம் எதுனா கிரிப்டோ கரன்சி. நம்ம எப்படி ரூபாய் வச்சிருக்கோம், இந்தியாவுடைய பணம் ரூபாய், அதே மாதிரி எல் செல்வடாருடைய பணம் எது அப்படின்னா டாலர் மற்றும் என்னது இந்த கிரிப்டோ கரன்சி. சோ அந்த நாடு என்ன செய்யுது, அபிஷியலா இதை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம பக்கத்துல துபாய் எடுத்துக்கோங்க, துபாயில நீங்க கிரிப்டோ கரன்சியை கொடுத்து பொருள் வாங்கலாம், இன்னும் சொல்ல போனா இடம் வாங்கலாம். அதுல துபாயுடைய வெப்சைட்ல என்ன செய்யறாங்க, கிரிப்டோக்கான விளம்பரம். நீங்க ஒரு இடம் வாங்கினா அதுல கிரிப்டோல எவ்வளவு வேல்யூ, பிட்காயின்ல எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்ல கொடுக்குறாங்க. அதுவும் அந்த அளவுக்கு அந்த நாட்டுல சட்டம் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்க துபாயில ஒரு இடம் வாங்குறீங்கன்னா 80% பணத்தை கிரிப்டோல பே பண்ணலாம். இது 20% பணத்தை அந்த நாட்டுடைய என்ன செய்யும், பணமா பே பண்ணணும். ஏன் அப்படின்னா துபாயை பொறுத்தவரைக்கும் அது ஒரு எண்ணெய், அதாவது பெட்ரோலியத்தை நம்பி இருக்கிற ஒரு நாடு. ஆனா பெட்ரோலிய வளம் அவனுக்கு குறைஞ்சிட்டே வருது. சோ அவன் எதிர்காலத்துல எது நம்முடைய நாட்டை வளப்படுத்தும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய நாட்டை வளப்படுத்தும். சோ அதை நம்ம சேர்க்கறதுக்கு என்னென்ன சட்டங்கள் போடணுமோ அந்த அனைத்து சட்டங்களும் என்ன செய்யறாங்க, அந்த நாடு போட்டு அந்த கிரிப்டோ கரன்சி சேர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. யுஏஇல 17 மாடி கொண்ட ஒரு கிரிப்டோ டவர் என்ன செய்ய போறாங்க, 2027 கொண்டு வர போறாங்க. இதையும் நீங்க நெட்ல செர்ச் பண்ணி பார்க்கலாம். இதையும் பாருங்க, கிரிப்டோ ஏடிஎம். இந்த வீடியோ பாருங்க. அதாவது நம்ம எப்படி ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுக்கிறோமோ, வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுக்கிற ஒரு முறை இருக்கிறோம். அதே போல வெளிநாடுகள், இது இப்ப இந்த வீடியோ இருக்கு அப்படின்னா துபாயில நீங்க பணத்தை கொடுத்து கிரிப்டோ வாங்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்கள் எல்லா தெருக்கள்லயும் வர ஆரம்பிச்சிச்சு. சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏடிஎம் இப்பதான் யூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆனா துபாயில பாருங்க கிரிப்டோ ஏடிஎம் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சோ அதுக்கான ஒரு வீடியோ பாருங்க. சோ அவர்கிட்ட இருக்கிற பணத்தை என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷின்ல அவர் இன்புட் பண்றாரு. அந்த பணத்துக்கு பதிலாக அதாவது பிட்காயின்ங்கிற அந்த கிரிப்டோ கரன்சி என்ன செய்யுது, அவருக்கு அசட்டா கிடைக்குது. சோ இதுதாங்க கிரிப்டோவுடைய அந்த வரலாறு. அதாவது நம்ம முதலீட்டோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். அடுத்து தொழில்நுட்பத்துல நம்ம எதுல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ எதிர்காலத்துல கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவுல கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். சோ நம்ம இந்தியாவில நிறைய பேர் கேட்கறது, கிரிப்டோலாம் ஓகே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு, இந்தியாவில எந்த அளவுக்கு இருக்கு,
இந்தியால இது சட்டப்பூர்வமானதா, இதை நம்ம வாங்கலாமா, இந்திய கவர்மெண்ட் இதை அனுமதிக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. சோ அவங்களுக்கான ஒரு விளக்கத்தை சொல்றேன். இந்திய கவர்மெண்ட் 2018 அந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒடிசா அந்த ஹைகோர்ட்ல கிரிப்டோவை நீங்க அசட்டா வாங்கி வைக்கலாம், அது இல்லீகல் கிடையாது, அது லீகல் தான், அது கவர்மெண்ட் தடுக்க முடியாது அப்படிங்கிறத ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யறாங்க, கொடுத்திருக்காங்க. கிரிப்டோ ஜட்ஜ்மெண்ட்ங்கிறத நீங்க குரோம்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு என்ன செய்யும். இந்த செய்தியை பாருங்க. வங்கிகள் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை இனி அனுமதிக்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி ஆர்பிஐ உத்தரவு. ஆர்பிஐ அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ பேங்க் மூலியமா நம்ம கிரிப்டோ வாங்கலாம் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஆர்பிஐங்கிறது நமக்கு சொல்றாங்க. சோ அது இல்லாம இந்தியாவுல கிரிப்டோக்கு 30% டாக்ஸ் இருக்கு 2022 இருந்து. ஒரு பொருளுக்கு கவர்மெண்ட் டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது இல்லீகலா எப்படி இருக்கும். நிறைய பேர் தெரியாத மக்களுக்காக நான் சொல்றேன், தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லல. கிரிப்டோங்கிறது ஒரு சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்திய கவர்மெண்ட் 30% வரி என்ன செய்யறாங்க, அதுக்கு வாங்குறாங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய கிரிப்டோக்கு ப்ராஃபிட் லாபத்துக்கான வரி 30%. அடுத்தது பாருங்க, சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி, அதாவது ஆர்பிஐ கேள்விப்பட்டிருப்போம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய பேங்குக்கு மொத்த ஹெட்டும் அதுதான். இந்தியாவுடைய பணம் அச்சடிக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சோ அதே மாதிரி சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சிக்கு ஒரு பேங்கை இந்தியா கிரியேட் பண்ணிருக்கு, டிஜிட்டல் கரன்சிக்கான ஒரு பேங்க். சோ அப்ப என்ன அப்படின்னா இனி ஃபியூச்சர்ல கிரிப்டோ கரன்சி தான் வரப்போகுது, டிஜிட்டல் பணம் தான் வரப்போகுது அப்படிங்கிறத இந்தியா எல்லா முன்னேற்பாடுகளையும் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்தியாவுடைய அபிஷியல் கிரிப்டோ கரன்சி நீங்க அடிச்சு பாருங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது, இந்தியன் கிரிப்டோ கரன்சின்னு அடிச்சு பாருங்க. இ ருபே, இந்தியாவுடைய அந்த கிரிப்டோ கரன்சியுடைய பேரு இ ருபே அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சோ G20 மாநாடு, இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்தியா அங்கீகரிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். நான் உங்களுக்கு ஒரு சில ப்ரூஃப்கள் சொல்றேன். G20 மாநாடு நடந்து முடிஞ்சு, அந்த மாநாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரிப்டோக்கான அந்த ரெகுலேஷன், அந்த வரையறைகளை நம்ம கொண்டு வரணும். உலக நாடுகள்ல எல்லா 20 நாடுகள் பங்கேற்கிற அந்த மாநாட்டுல இந்தியா முன்வைச்ச அந்த வார்த்தை கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம ரெகுலேஷன் கொண்டு வரணும். சோ எந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சி முன்னேற்காங்க பாருங்க. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம எப்படி போன்பே அக்செப்டட், ஒரு கடைக்கு போனோம்னா ஜிபே பண்ணலாமா, போன்பே பண்ணலாமா, யூபிஐ பண்ணலாமான்னு கேட்கிறோமோ, அதே மாதிரி கிரிப்டோ அக்செப்டட் ஹியர் அப்படிங்கிற அந்த பதாகைகளோட என்ன செய்யுது, நிறைய இடங்கள்ல ஒரு சாதாரண பெட்டி கடையில இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து என்ன செய்றாங்க, கிரிப்டோ கரன்சிய பணமா, எப்படி நம்ம ரூபாய்க்கு பதிலா பணமா வாங்குறதுக்கான அந்த போர்டுகளை நம்ம என்ன செய்யுது பார்க்க முடியுது. சோ இந்த செய்தியை பாருங்க. 10 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளனர். அடுத்த 8 ஆண்டுகளில் முதலீட்டு தொகை 2000 கோடி ரூபாயை எட்டும் என ஆய்வறிக்கை தகவல். இந்திய மக்கள் 11 கோடிக்கு மேல நினைச்சாங்க கிரிப்டோல முதலீடு பண்ணிருக்காங்க. இந்த ஸ்லைட பாருங்க, இந்திய பணக்காரர்கள் அதிகமா நினைச்சாங்க கிரிப்டோல முதலீடு பண்றாங்க. சோ பணக்காரங்களுக்கு தெரியும் நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் எது போட்டா பணம் வரும், இன்னும் எது கொடுத்தா நமக்கு பணம் அதிகரிக்கும், அவங்க அடுத்தடுத்ததை பார்த்துட்டே போவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இன்னும் அந்த காலத்து மாதிரி தங்கம், லேண்டு, இந்த மாதிரி அதிக லாபம் இல்லாத ஒரு முதலீடை என்ன செய்யறோம் நம்ம பயன்படுத்தி. இதுல பாருங்க, அதே பேப்பர் கட்ட தான் தங்கத்துல இருந்து டிஜிட்டல் இதுக்கு என்ன செய்யறாங்க, இந்தியர்கள் தங்களுடைய டிஜிட்டல் நாணம் அதாவது கிரிப்டோ கரன்சிக்கு என்ன செய்யறாங்க, தங்களுடைய முதலீட்டை திருப்புறாங்க. இங்க பிரதமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி தொழில்நுட்பம் தான் இனி ஃபியூச்சர் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த செய்தியை பாருங்க. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, சவுண்ட் கேட்கல. ஓகே, சோ இதுலயும் பாருங்க, இந்தியாவுடைய இளைஞர்கள் அதிகமா எதுல முதலீடு பண்றாங்கன்னா கிரிப்டோ கரன்சில தான். ஏன் அப்படின்னா இளைஞர்களுக்கு தெரியும் எது ஃபியூச்சர். படித்த இளைஞர்கள், எதிர்காலத்தை நோக்கி ஓடக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்றாங்க, எதிர்காலத்துல நம்ம எதுல முதலீடு பண்ணா அதிக லாபம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி
கிரிப்டோல தான் அதிகமா முதலீடு பண்றாங்க. நம்ம தாத்தா பாட்டி மாதிரி இன்னும் இடங்கள்லயோ லேண்ட்லயோ தங்கத்திலே நம்ம என்ன செய்யல, முதலீடு பண்ணல. சோ இந்தியாவில உலகத்துல 2வது இடம் கிரிப்டோ முதலீடுல, உலகத்துல என்ன செய்யுது 2வது இடம். ஆனா இன்னும் நம்ம மக்களுக்கு என்ன செய்யல, கிரிப்டோ பத்திய பயம் போகல. இத பாருங்க, ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்ப எலெக்ஷன் நடந்துச்சு, அப்ப அவங்களுடைய அந்த சொத்து விவரங்களை அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன செய்யணும், சப்மிட் பண்ணணும். ஸோ அவர் என்ன சப்மிட் பண்ணியிருக்காருன்னா, அவருடைய சொத்து மதிப்பை காமிச்சிருக்காரு. 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிட்காயின் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய எம்பி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாங்க, அவருடைய அந்த சொத்து மதிப்பை காட்டுறாரு. அப்போ இது அபிஷியல் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இது இன்னும் நிறைய பாருங்க. அம்பானி கிரிப்டோ கரன்சில ஜியோ காயின் அப்படிங்கிற ஒரு காயினே கிரியேட் பண்ணியிருக்காரு. இனி ஃபியூச்சருங்கிறது கிரிப்டோங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி அந்த இதுல நம்ம முன்னாடியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அம்பானி என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய முதலீட்டை கிரிப்டோல கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்ப நான் இதுல என்னுடைய இந்த இதை பாருங்க, முதலீட்டோட முக்கியத்துவத்தை சொல்லியாச்சு, தொழில்நுட்பத்துலதான் முதலீடு பண்ணணும்னு சொல்லியாச்சு, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லியாச்சு, எதிர்காலத்துல முதலீடு பண்ணணும்னு சொல்லியாச்சு, இந்தியால எந்த அளவுக்கு கிரிப்டோ இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து கிரிப்டோ கிரிப்டோ கிரிப்டோன்னு சொல்றீங்க, கண்ணுக்கு தெரியாதுங்கிறீங்க, கையில தொட முடியாதுங்கிறீங்க, ஒரு நம்பர் தான் சொல்றீங்க, போன்ல தான் இருக்கலாம்ங்கிறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்றீங்க. இத திருடிட்டா என்ன செய்ய, யாராவது லட்சக்கணக்கில் போகும்னு சொல்றீங்க. நான் சாதாரணமா நம்ம ஃபேஸ்புக்கே ஈஸியா ஹேக் பண்ணிடுறாங்க. ஒரு லிங்கை கிளிக் பண்ணா நம்மளுடைய டேட்டா ஃபுல்லா எடுத்துடுறாங்க. நான் இப்ப இதை வாங்கி வச்சா எனக்கு என்ன சேஃப்டி, இது ஒரு பாதுகாப்பானதானா அப்படிங்கிறவங்களுக்கான அடுத்த கேள்விதான். இது எந்த தொழில்நுட்பத்துல செயல்படுது, கிரிப்டோ கரன்சிங்கிறது எந்த டெக்னாலஜில செயல்படுது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த கிரிப்டோ கரன்சி எந்த டெக்னாலஜில செயல்படுது அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி. நம்ம கேள்விப்படாத ஒரு வார்த்தையா இருக்கும். இது வரைக்கும் நம்ம டெக்னாலஜில எப்படி யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, அதே எவாலுவேஷன் தான், அதே பரிணாமம் தான். இதுல பாருங்க, முதல்ல ரேடியோ யூஸ் பண்ணோம், அடுத்து என்ன டெலிபோன் யூஸ் பண்ணோம், அடுத்து டிவி, அடுத்து கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்கு அப்புறம் இன்டர்நெட், இன்டர்நெட்டுக்கு அப்புறம் ஸ்மார்ட் போன். இதனுடைய பரிணாமம் தான் பிளாக் செயின். நம்ம ரேடியோ யூஸ் பண்ணும்போது நீங்க கையிலே டிவி பாப்பீங்க அப்படின்னு சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டோம். போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒயர் கனெக்ஷனே இல்லாம போன் பேசுவீங்கன்னு சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டோம். டிவி பார்க்கும்போது நீங்க டிவியே இல்லாம எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தை இங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்பியிருக்க மாட்டோம். நம்ம நம்ப முடியாத அந்த ஒரு இதுதான் இந்த டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் இப்ப இது வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிருப்போம்னா, அதாவது இன்டர்நெட் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஃபியூச்சர் அப்படிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வளவு சேஃப் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில நாம கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், நாம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த காலத்துக்கும் அழியாது, யாராலும் அழிக்கவும் முடியாது. இன்க்ளூடிங் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஆளால என்ன செய்ய முடியாது, எழுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பேர், உங்க பேரை பிளாக் செயின் டெக்னாலஜில கொடுத்துறீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு பேருடைய அந்த இன்ஃபர்மேஷன் 1000 பேர்கிட்ட என்ன செய்யும், தகவலா பிரிஞ்சிடும். இப்ப நீங்க ஒரு தகவலை, ஒரு பேரை எடுக்கணும் அப்படின்னா அந்த 1000 கோடி இன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும், ஒன்னா எடுத்தாதான் உங்களுடைய பேரே உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சோ அது ஹேக்கர்ஸால முடியவே முடியாது. பிளாக் செயின் டெக்னாலஜில நீங்க கொடுக்கக்கூடிய தகவலை எப்பேற்பட்ட பெரிய டெக்னாலஜி படிச்ச எந்த நிபுணராலும் செய்ய முடியாது, ஹேக் பண்ண முடியாது. சோ அவ்வளவு பாதுகாப்பான தொழில்நுட்பம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது. இதுதான் இனி எதிர்காலம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எதுல எல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்க. டிஜிட்டல் ஐடிஸ், நம்மளுடைய ஐடி கார்டு. எப்பவுமே ஆதார் கார்டுல என்ன செஞ்சுட்டாங்க, கண்ரேகையை கொண்டு வந்துட்டாங்க, கைரேகையை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஆதார் கார்டு இல்லாட்டாலுமே நம்ம ஐயை ஸ்கேன் பண்ணா கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அப்படியும் என்ன செய்யறாங்க, ஃபேக்கா கொண்டு வராங்க. இனி ஃபியூச்சர்ல பிளாக் செயின் டெக்னாலஜில நமக்கு என்ன செய்ய போகுது, இந்த ஐடி கார்டு வரப்போகுது, ரியல் எஸ்டேட் வரப்போகுது, பேங்கிங் வரப்போகுது, பேமெண்ட் டிரான்சாக்சன் வரப்போகுது. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பிளாக் செயின் வரப்போகுது. அதனுடைய ஒரு துறை தான் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது. பிளாக் செயினுடைய ஒரு துறை தான். பிளாக் செயின்ங்கிறது எல்லா துறையும் சேர்ந்தது தான். இனி சொல்ல போனா, இனி எதிர்காலத்துல நீங்க வீட்டுல இருந்தே தான் ஓட்டு போட போறீங்க. இப்ப நம்ம பூத்துல போய் பூத் சிஸ்டம் கொடுத்து நம்ம கையில மை வச்சு ஓட்டு போடுறோமே, இனி ஃபியூச்சர்ல நம்முடைய மொபைல்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில தான் நம்ம ஓட்டு போட போறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில நம்ம கள்ள ஓட்டு போட முடியாது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு ஆள் ஒரு ஓட்டுக்கு மேல போட முடியாது.
அவ்வளவு செக்யூரான அந்த டெக்னாலஜி தான் இனி ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதனுடைய ஒரு துறை தான் இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த கரன்சி துறைங்கிறது. இந்த கரன்சி துறைக்கு ஏன் வரணுங்கிறத இன்னொரு எதிர்காலத்துல சொல்றேன். இப்ப இந்தியா இந்த பேப்பர் மணி அச்சடிக்கிறாங்க பாத்தீங்களா, இதுக்கான செலவினங்கள் அதிகம். அதை அச்சடிச்சும் கள்ள நோட்டு நிறைய என்ன செய்யுது புழக்கத்துல வராது. ஆனா பிளாக் செயின்ல கிரிப்டோ கரன்சியை இந்தியா உருவாச்சு அப்படின்னா பேப்பர் அச்சடிக்கிற செலவு மிச்சம். கள்ள நோட்டுங்கிறது உருவாக வாய்ப்பே கிடையாது. பணவீக்கங்கிற வர வாய்ப்பே கிடையாது. கள்ள நோட்டு வந்தா பணவீக்கம் வரும், பணத்துடைய மதிப்பு குறையும். சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிளாக் செயின் டெக்னாலஜில ரன் ஆகுற ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு இதுல அதிகமான பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துது, ஒரு பாதுகாப்பான ஒரு பணமும் கிடைக்குது. சோ இதுதான் என்ன அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க, தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி அப்படிங்கிற 2020 போன கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும்போது நம்பிக்கை இணையம் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய அடுத்த கவர்மெண்ட் வந்தப்பறம் இது எப்படி மாத்தினாங்க அப்படின்னா நம்பிக்கை இணையம் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. இதுல என்ன அப்படின்னா இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு லேண்ட் வாங்கினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ் போறோம் பாத்தீங்களா, அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல நம்மளுடைய லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். எந்த டெக்னாலஜில பண்றோம்னா பழைய டெக்னாலஜி, இது வரைக்கும் என்ன தொழில்நுட்பம் இருக்கோ அதெல்லாம் பண்றோம். ஆனா அதுல ஒரு ஃபேக் பத்திரத்தை, ஒரு போலியான பத்திரத்தை ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம் அந்த பத்திர ஆபீஸ்ல உள்ளவங்க நினைச்சா. ஆனா கவர்மெண்ட் என்ன செய்யுது, அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு பிளாக் செயின் டெக்னாலஜில நீங்க இப்போ ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணீங்கன்னா அந்த பத்திரப்பதிவு துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளாலே மாத்த முடியாது. இன்க்ளூடிங் அந்த கவர்மெண்ட் நினைச்சாலுமே அந்த இடத்த மாத்த முடியாது. எந்த இடத்துல பிளாக் செயின்ல பதிகிறோமோ அந்த தகவலை எந்த சேஞ்சஸும் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளவு செக்யூரா இருக்கிறதுனால, அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட்ல இப்ப நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜி தான் என்ன செய்யறோம், பத்திரப்பதிவு பண்றோம். இனி ஃபியூச்சர்ல எல்லாருமே இதுதான் வரப்போகுது. இன்னும் நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, டாப் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி, டாப் 5 டெக்னாலஜி நீங்க குரோம்ல அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டெக்னாலஜி தான் வரும். அதுல பாருங்க, ஒன் ஆஃப் த பிளாக் செயின் டெக்னாலஜி விர்ச்சுவல் ரியாலிட்டி, விஆர். ஸோ இதுதான் ஃபியூச்சர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏஐ 4வது இடத்துல இருப்பாருங்க, வந்துருச்சு. ஸோ இந்த டெக்னாலஜி தான் இனி உலகத்தை ஆள போகுது. ஸோ இந்த டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இதுல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடியன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிட்காயினுடைய மதிப்பு 83 லட்சம் நான் சொல்றேன். அப்ப அதை ஹேக் பண்ணி எடுத்துக்கலாமே. எவ்வளவு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க இருக்காங்களே, எவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருக்காங்களே, கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் எவ்வளவு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களே. அப்போ அந்த பிட்காயினையோ அந்த கிரிப்டோ கரன்சியையோ ஹேக் பண்ண அவங்களால முடியல. காரணம் அது பிளாக் செயின் டெக்னாலஜி. என்கிட்ட இருக்கிற அந்த கிரிப்டோ கரன்சி யாராலையும் எடுக்க முடியாது. அவ்வளவு பாதுகாப்பான வளரக்கூடிய ஒரு சொத்து தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது. ஸோ இப்போ இதை பாருங்க, நம்ம கண்டென்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. முதலீட்டோட முக்கியத்துவத்தை பார்த்தாச்சு. அது எதுல முதலீடு பண்ணணும், தொழில்நுட்பத்துல பண்ணணும். அந்த கிரிப்டோ கரன்சி எந்த தொழில்நுட்பம், கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியாவில கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த தொழில்நுட்பத்துல செயல்படுது அப்படின்னு பார்த்துட்டோம். எல்லாம் ஓகே, நான் கிரிப்டோ கரன்சினா புரிஞ்சிருச்சு, அதுல முதலீடு பண்ணணும் புரிஞ்சிருச்சு. ஆனா கிரிப்டோ கரன்சிங்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காயின் இருக்கு. அதுல எந்த காயினை நான் முதலீடு பண்றது? பிட்காயின் 83 லட்சம் போயிடுச்சு, 1 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. அந்த காயினை வாங்க முடியுமான்னு என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் கிடையாது. அது 1 கோடி ரூபாய்க்கு போய் அது இனி எவ்வளவு போகும்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம அதே மாதிரி எதிர்காலத்துல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காயின், ஒரு கிரிப்டோவை வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்துல என்ன செய்யுது அப்படின்னா அது பல மடங்கு பெருகும். அப்படி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பெருகக்கூடிய ஒரு காயின் அப்புறம் பண்ணு யார் பேசுறீங்க அப்படிங்கிற அந்த காயினை சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்றத கேட்காதீங்கன்னா லைஃப்ல நம்மதான் ஃபேஸ் பண்ண போறோம். எந்த நேரத்துல நாளே கல்யாணம் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்ஸ் உள்ள போயிட்டு இது கூட நல்ல அட்வைஸ் இருக்கிற மாதிரி அப்படி நகை வந்து போட்டு போவாங்க. வீட்டுல இருந்து போட்டு போவாத, சரியா?
ஃபார் உனக்கு எக்ஸாம்பிள் அப்படி ஒரு சொல்றேன், நல்ல பையன் கிடைச்சா இன்ஷால்லா இந்த பண்ணு, கரன்சி அவ்வளவுதான். இன்னும் ஏன் வச்சு ஒரு ஃபியூச்சர்ல டாலர் growth ரொம்ப ஆகும் தூரமா இல்ல, அப்படின்னா எல்லா ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பக்கத்துல தான் இருக்கும். வச்சிருப்பான், நமக்கு இந்த தான் கிரிப்டோ தெரியாம கரன்சி இருக்கும், வந்தது டக்குன்னு அதை எல்லா அமைக்கிறோம். நாட்டுக்கும் பொதுவான அதனால அதை பணம் பத்தி ஒண்ணுமே வர்றதுக்காக கிடையாது. வந்த காயின் ஆனா பிட்காயின். என் நகை அடுத்து எதுவுமே ஈத்தீரியம் போடாத காயின் அளவுக்கு இருந்துச்சு. அது யாரு எதுக்கு அப்படின்னா வராங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம நீ ஸ்மார்ட் ஓகே பண்ணு. கான்ட்ராக்ட், நம்ம அதாவது சும்மா இணையத்தின் அலங்காரத்துக்காக கூட மூலியமா போட்டு போவோம், நாளைக்கு போடக்கூடிய அதை வச்சு ஒரு கூட பிளான் கான்ட்ராக்ட்னா பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த இத்தீரியம். ஸோ உலகம் அதை இருக்கு. வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால நீ அப்படி பண்ணா, நான் நம்ம இந்த அப்படிதான் பண்ணேன். பெல்டெக்ஸ் ஒரு காயினுடைய துண்டு அந்த நகை நோக்கம் கூட என்ன நான் போட்டு அப்படின்னா போகல, கம்மல் மட்டும் தான் பிரைவசி. போட்டு போனேன். அப்படி எனக்கு பிரைவசி கல்யாணம் மீன்ஸ் பண்றதா என்ன இருந்தா அப்படின்னா, பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் போனேன். அது மாதிரி இப்போ ஃபார் ஸ்டடீஸ்க்கு எக்ஸாம்பிள் நீங்க சப்போர்ட் பண்ண வாட்ஸ்அப்ல குடும்பமே ஒரு சப்போர்ட் பண்ண போனுடைய வாக்கு நேம் கொடுத்ததுக்கு அடிங்களேன், அப்புறம் தான் பண்ணணும். பர்சனலா எனக்கு மோட்டோரோலா, இவங்க கிட்ட இருந்து வாக்கு சாம்சங், கிடைச்சிச்சு, நான் ஐபோன் சப்போர்ட் அப்படின்னு நீங்க பண்றேன் டைப் பண்ணி அப்படின்னு சொல்லி யாருக்காவது படிக்க வச்சு அனுப்புனீங்கனாலோ இல்ல கவர்மெண்ட் வாய்ஸ் வாங்கி மெசேஜ் கொடுத்தாங்க. பண்ணாலோ ஸோ அந்த அதோடைய இது மாதிரி விளம்பரம் இருக்க பிறகுதான் நான் அவங்களை ஃபேஸ்புக்லயோ கல்யாணத்துக்கு சரி சொன்னேன். யூடியூப்லயோ உங்களுக்கு வரும். நானும் வெயிட் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். அதனால நீ நீங்க நல்லா உங்களுடைய பர்சனலா அனலைஸ் நண்பருக்கு பண்ணு. அனுப்புன அந்த அது மெசேஜ் மாதிரி நல்ல ஃபேஸ்புக் காரனுக்கு எப்படி தெரிஞ்சவங்கள, தெரிஞ்சு, உங்க அத்தா அம்மாவுக்கு யூடியூப் நல்லா காரனுக்கு எப்படி தெரிஞ்சு. தெரிஞ்சவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சோ கொடுங்க. உங்களுடைய வேற அந்த தகவல் வெளியூர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப மூன்றாம் கொடுக்க நபரால என்ன வேண்டாம். செய்யுது, பக்கத்து தெரு, கண்காணிக்கப்படுது. பக்கத்து வீடு, இந்த மாதிரி உங்களுடைய உள்ள பிரைவசி அங்க இடங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. என்ன செய்யுது, அவ்வளவுதான். கேள்விக்குறியாகுது. நம்ம கொஞ்சமாச்சும் ஒரு 50 குரோம்ல பர்சன்டேஜ் நீங்க கூகுள்ல தெரிய சர்ச் முடியும். பண்ணும்போது நான் ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி லிங்க் வச்சது பக்கத்து தெரு டச் பையன் தான். பண்ணீங்கன்னா உங்களோட என் டேட்டா தங்கச்சி ஃபுல்லா என்ன கொடுத்தது செய்றாங்க, பக்கத்து தெரு எடுத்துறாங்க. பையன் தான். 2 பேருக்கும் உங்களுடைய தகவல், அடப்பெல்லாம் உங்க பேங்க் மறந்துதான் டீடைல், போகுது. ஏடிஎம் எல்லாத்தையும் அதனால நீ எடுத்துறாங்க. உங்களுடைய பக்கத்துல பணம் உள்ளவங்களுக்கு போச்சு, ப்ரிஃபரன்ஸ் ஓடிபி கொடு வந்தா போச்சு. இன்ஷால்லா. சரியா? சோ எதையுமே நம்ம நினைக்காத, வச்சிருக்கிற நீ பண்ணது டெக்னாலஜி பெரிய எந்த விஷயம். அளவுக்கு நம்மள இப்போ இந்த வாழ்க்கையை நிமிஷம் எளிமையாக்குதோ சில அந்த அளவுக்கு பிள்ளைங்கலாம் இது என்ன கல்யாணம் செய்யுது, பண்ணி முடிச்சதுக்கு நம்மள அப்புறம் என்ன ஒரு பண்ணணும்னு சொல்லி கஷ்டத்துக்கு உள்ளாகுது. யோசிச்சுட்டு இருக்குங்க. அந்த நம்ம பிரைவசி கப்பல் நம்ம என்ன வீட்டுல செய்ய, இருக்க பிரைவசி பிள்ளைங்க இல்லாத கல்யாணம் டெக்னாலஜிங்கிறது முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி நம்ம என்ன டார்ச்சர் செய்யுது, இருக்கும்போது என்ன நம்மளே செய்யணும்னு போய் யோசிச்சுட்டு வாண்டடா இருக்காங்க. தற்கொலைக்கு அல்ஹம்துலில்லாஹ். பண்ற மாதிரி தான். ரைட். சோ இப்ப எடுத்த அப்படிப்பட்ட முடிவு கரெக்ட். பிரைவசி நீ படு ஃபியூச்சர்ல ஃப்ரீயா இரு. வரணும்னா அதுக்கான காயின் தான் இந்த பெல்டெக்ஸ் காயின். சோ இந்த பெல்டெக்ஸ் உடைய அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க, பெல்டெக்ஸ் காயின் வேர்ல்ட்ல உள்ள அந்த கிரிப்டோ கரன்சில எந்த அளவுக்கு ரேங்கிங்ல இருக்கு. அதாவது தரவரிசையில, உலக தரவரிசையில அந்த லட்சக்கணக்கான காயின்களுடைய பட்டியல்ல இந்த பெல்டெக்ஸ் காயின் ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். மாஸ்டர் நோட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜில முதல் இடத்துல இருக்கு. பினான்ஸ்ங்கிற அந்த எக்ஸ்சேஞ்சில் முதல் இடத்துல இருக்கு. பிரைவேசி காயின், நான் சொன்ன அந்த பிரைவேசி காயின்ல வேர்ல்டுல 3வது இடத்துல இருக்கு. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்ப ஏஐ சொல்றோமே, எல்லாத்துலயுமே ஏஐ வந்துருச்சு. உங்களுடைய போட்டோவை அப்படி என்ன செய்யுது, வீடியோவை மாத்துது. நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி உருவாக்குது. சோ இந்த ஏஐல நம்மளுடைய காயின் 12வது இடத்துல இருக்கு வேர்ல்டுலே மொத்தம் 557 காயின் தான் ஏஐ காயினா இருக்கு. அந்த ஏஐ காயின்ல 12வது இடத்துல நம்ம காயின். டிபின், டிடபிள்யூஎஃப், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், ஸ்மார்ட் காயின் இப்படிங்கிற எல்லா தரவரிசையிலும் உலக தரவரிசையில இருக்கிற கிரிப்டோ கரன்சில நம்ம காயின் கிட்டத்தட்ட 174வது இடத்துல இருக்கு. நம்ம வீட்டுல படிக்கிறவங்க பிள்ளைங்க ஒரு 50 பேர்ல முதல் ரேங்க் எடுத்தா நம்ம என்ன செய்யறோம், கொண்டாடுறோம். ஆனா உலகத்துல இருக்கிற லட்சக்கணக்கான காயின்ல 174வது இடத்துல டாப் 200 இடத்துல இருக்கக்கூடிய காயின் தான் நம்மளுடைய பெல்டெக்ஸ் காயின். வேலை கிடைச்ச மாசத்துல சோ அதனுடைய வளர்ச்சி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கொடுத்துருவேன். அதுதான் சோ நம்மளுடைய காயினுடைய அந்த ஸ்ட்ரென்த் பாருங்க, டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கு, டாப் குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கு, யூட்டிலிட்டி பயன்படுத்தக்கூடியதா இருக்கு, ஸ்ட்ராங் பேக்கப் கம்யூனிட்டியா இருக்கு, ட்ராக்கிங் ரெக்கார்டிங். மனசுல வச்சுக்கோ. அத்தா அம்மாவை இது எல்லாமே டெக்னாலஜி பத்தி விரிவா சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது. கல்யாணம் பண்ணி வந்துட்டா சோ இதுதான் நம்மளுடைய அந்த பிரைவசி ப்ராடக்ட். ஏன்னா நம்ம அவ்வளவு நம்மள நான் படிக்க சொன்னேன், வச்சிருக்காங்க, நம்மள வாட்ஸ்அப்ல பராமரிச்சிருக்காங்க. உங்களுடைய மெசேஜை நீங்களும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அனுப்பக்கூடிய நபர் மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இடையில 3வது நபரா அந்த சர்வர் இருக்க இடத்துல பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் பார்க்கலாம். இப்ப கூட ஒரு கேஸ் போச்சு வாட்ஸ்அப்புக்கும் கவர்மெண்ட்டுக்கும். வாட்ஸ்அப் கவர்மெண்ட் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பை எனக்கு பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும், மத்தவங்க வாட்ஸ்அப்பை பாக்குறதுக்கு இங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி நாங்க கொடுக்க மாட்டோம், அது எங்களுடைய அந்த பிரைவசிக்கு என்ன செய்யுது, எதிர்வினை ஆற்றக்கூடியது, அதனால அப்படி பண்ண மாட்டோம். அப்போ பாக்குற ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ இதை தடுக்கிறது தான் இந்த பிசாட் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப். இதுல நம்ம அனுப்பக்கூடிய அந்த தகவல் நமக்கும் அந்த அனுப்பக்கூடிய நபருக்கு மட்டும்தான் தெரியவே தவிர அந்த ஆப்பை கண்டுபிடிச்ச நபரால கூட அந்த தகவலை செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அந்த தகவலை அழிக்கவும் முடியாது. நம்ம கொடுத்த ஒரு ஹாய் மெசேஜ் போட்டோம் அப்படின்னா இக்காலத்துக்கு கொண்டு அது ஏன் அப்படின்னா முதல்ல சொன்ன பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு தகவலை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது அழியாது, அழிக்க முடியாது. சோ அழிக்காது, நமக்கு பிரைவசியா இருக்கும். அடுத்து பெல்நெட், பெல் ப்ரௌசர், பிஎன்எஸ் பெல் ப்ரௌசர். இப்போ குரோம் யூஸ் பண்றோம், நீங்க அக்செப்ட் எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துறீங்க. அந்த குரோம் மூலியமா உங்களுடைய கேமராவை அக்சஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய போன் மைக்கை அக்சஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய லொகேஷன் அக்சஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஊருக்கு போய் நின்னீங்க அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள லொகேஷன் உள்ள டாக்ஸி உங்களுக்கு ஆடா வருது.
அந்த ஊர்ல உள்ள சாப்பாடு உங்களுக்கு ஆட் ஆகுது. நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கன்ட்டு அந்த போன் கம்பெனிக்கு எப்படி தெரியும்? லொகேஷன் நம்ம கொடுக்குற அக்சஸ். இந்த மாதிரி பிரைவசி, அந்த நம்மளுடைய தனிப்பட்ட அந்த எந்த தகவலையும் எடுக்க முடியாததான் இந்த பெல்டெக்ஸ் ப்ரௌசர்ங்கிறது. ஸோ இதே மாதிரி பிரைவேசியில உள்ள அந்த ப்ராஜெக்ட் தான் நம்முடைய இந்த பெல்டெக்ஸ் சென்சராங்க பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அதற்கான இதை பாருங்க. ஸோ இதை பாருங்க, நம்முடைய டெக்னாலஜி, நம்மளோட காயினோட டெக்னாலஜி எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறதே கொடுத்துருக்கோம். இதுல பார்ட்னர், இது இவங்க எல்லாம் யார் அப்படின்னா பார்ட்னர்னா செர்டிக் அப்படிங்கிறவங்க கிரிப்டோ கரன்சியை ஆய்வு பண்ணி இது பாதுகாப்பானதா அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. எப்படி ஐஎஸ்ஓன்னு இருக்கு, நம்ம ஒரு பொருள் வேணா ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் இருக்கா, ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் இருக்கா, ஹால்மார்க் இருக்கான்னு பாக்குறோம். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை சர்டிபிகேட் பண்றதுதான் செர்டிக்கோடைய வேலை. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம அந்த கிரிப்டோ கரன்சியை பிளாக் செயின் அவங்க கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்க, ஹேக் பண்ணி பார்ப்பாங்க. ஹேக் பண்ண முடியுதா, உள்ள நுழைய முடியுதா அப்படின்னு பெரிய பெரிய ஹேக்கர்ஸை வச்சு ஹேக் பண்ணி பார்க்காம, அவங்க ஹேக் பண்ண முடியல, ஸ்ட்ராங்கானது அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சிருக்கிற காயின் நம்ம பெல்டெக்ஸ் காயின். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கு. பிரைவசியில ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங், பெல்டெக்ஸோட பிரைவசி புரோட்டோகால், ஃபிளாஷ் டிரான்சாக்ஷன். நம்ம இப்போ ஒரு பணத்தை அனுப்புறோம், ஜிபேலே போன்பேலே அனுப்புறோம்னா பணம் போகிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனா நம்ம பெல்டெக்ஸ் உடைய அந்த காயினை என்ன செய்யணும், ஒரு செகண்ட்ல என்ன செய்யலாம், இங்க வேலட்ல இருந்து அங்க எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த அளவுக்கு என்ன செய்யுது, ஃபிளாஷ் டிரான்சாக்ஷன் நடக்குது. எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது கிரிப்டோ கரன்சியை வாங்குற அந்த தளத்தோடைய பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். இப்ப நம்ம தங்கம் வாங்க போறோம்னா ஒரு பெட்டி கடையில தங்கம் வாங்க மாட்டோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தங்கம் வாங்க மாட்டோம். தங்கம் வாங்குறதுக்கு தங்க கடை இருக்கு, அந்த தங்க கடையில போய் தான் தங்கம் வாங்குவோம். ஸோ அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சி எல்லா இடத்துலயும் வாங்க முடியாது. அந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கோ அதுதான் வாங்க முடியும். ஸோ நம்முடைய இந்த எக்ஸ்சேஞ்ச் எதுலாம் இருக்கு அப்படின்னா, காயின் டிசிஎக்ஸ், கூகாயின். வேர்ல்டுல டாப் 10ல இருக்கிறதா இந்த கூகாயின். நெக்ஸ்ட் குளோபல், டேட்டா.io, காயின் பார்க், காயின் பிஎக்ஸ், பையூ காயின். இது எல்லாமே பெல்டெக்ஸ் வாங்கக்கூடிய அந்த தளங்கள், பெல்டெக்ஸ் வாங்கி விற்கக்கூடிய தளம். அதாவது நம்ம கிரிப்டோ கரன்சியை ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்து தான் வாங்கணும் கிடையாது. நம்மளே நம்முடைய ரூபாயை ₹1 கூட அடுத்தவங்கிட்ட கொடுக்காம நம்முடைய பணத்தை நம்முடைய அக்கௌண்ட்ல வச்சு நம்மளே வாங்கலாம், நம்மளே விற்கலாம். ஸோ அதுக்கு பயன்படக்கூடியதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதோட பிரைஸ் பாருங்க, நான் ஒரு போன வருஷத்துக்குள்ள இருந்த அந்த பிரைஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ₹4 இருந்து ₹3 ஆச்சு, திரும்ப ₹4, திரும்ப ₹5, 2024 அக்டோபர்ல ₹7, ஜனவரியில $7.30, இப்போ கரண்டா ₹6, 6.10 இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கிரிப்டோ கரன்சிங்கிறது ஏறிக்கிட்டே மட்டும் போகாது, இறங்கவும் செய்யும். தங்கங்கிறது ஏறிக்கிட்டே மட்டும் போதாது, இறங்கி திரும்ப ஏறும். அதை லாங் டேர்மா ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம், 10 வருஷம் ஒரு லாங் டேர்மா பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி அதிகமாயிருக்கும். இன்னைக்கு வாங்கிட்டேன் நாளைக்கு குறைஞ்சிருச்சு ஐயோ அப்படின்னு நினைக்க கூடாது. சொத்துங்கிறது குறைஞ்சி கூடி லாங் டேர்மா பார்க்கும்போது தான் அதனுடைய மதிப்பு நமக்கு புரியும். ஸோ இது பெல்டெக்ஸ் வேலட். நம்ம அந்த பெல்டெக்ஸ் காயின் வாங்கக்கூடிய மொபைல் வாலெட் இருக்கு, லேப்டாப்ல வாங்கலாம். ஸோ இது பாருங்க, மக்கள் குரல் அப்படிங்கிற பத்திரிகையில பெல்டெக்ஸை பத்தி, பிரைவேசியை பத்தி என்ன செய்றாங்க, ஒரு ஆர்டிக்கல் விட்டுருக்காங்க. ஸோ இது என்ன செய்றாங்க, எவ்வளவு பிரைவேசியானது, எவ்வளவு சேஃபானது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த காயின் பெல்டெக்ஸ். ஸோ இது வரைக்கும் உள்ள அந்த டாபிக்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியா எந்த கிரிப்டோ கரன்சியை பரிந்துரைக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு, சொல்லாச்சு. ஃபைனல், இந்த கிரிப்டோ கரன்சில நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலாம், நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், பொருளாதார சுதந்திரத்தை எப்படி அடையலாம், காலம் முழுக்க நான் வேலைக்கே போயிட்டு இருக்க போறேன்னா, இல்ல இந்த கிரிப்டோல முதலீடு பண்ணி என்னுடைய வாழ்க்கையை மாத்த போறேன்னா, அது எந்த விதத்துல மாத்தலாம் அப்படிங்கறத தான் லாஸ்டா சொல்ல போறேன். ஸோ ஃபைனல் கொஞ்சம் கவனிங்க. ஸோ வாரன் பஃபட் அப்படிங்கிற அந்த பொருளாதார நிபுணர் சொல்வாரு, நீங்க உங்களுடைய வருமானத்தை ஒரு வழியில வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை க்ளோஸ். நம்முடைய வருமானத்தை பல வழிங்கிற ஒரு வழியில இல்லைன்னா இன்னொரு வழியில வரணும். அந்த இதை நம்ம கோவிட்ல புரிஞ்சுக்கிட்டோம். கொரோனா காலத்துல ஒரு வருமானத்தை மட்டும் வச்சிருக்க நபர்கள் கடையெல்லாம் க்ளோஸ். பணக்காரன், அந்த ஒரு வருமானத்தை வச்சிருக்க பணக்காரனே பிச்சைக்காரன் ஆயிட்டான், கையெந்த நிலைக்கு ஆகிட்டான். ஆனா 2-3 வருமானங்கள் வரக்கூடிய நிலைக்கு வச்சவங்க அந்த டைம்ல என்ன செய்றாங்க, சர்வைவ் ஆனாங்க. இன்க்ளூடிங் பெல்டெக்ஸ்ல முதலீடு பண்ண அந்த நபர்கள் உட்பட. கொரோனா காலத்துல நம்முடைய பெல்டெக்ஸ்ல முதலீடு பண்ணவங்க அவங்களுடைய மற்ற வேலைகள் எல்லாம் க்ளோஸ் ஆனாலும் பெல்டெக்ஸ்ல வந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ணுச்சு. இன்னும் சொல்ல போனா கொரோனா காலத்துல காயினுடைய பிரைஸ் அதிகமாச்சு.
நார்மல் லாபத்தை விட அதிக லாபம் வந்துச்சு. சோ அந்த முறைப்படி ஒரு கிரிப்டோ கரன்சில நீங்க என்னென்ன விதத்துல ப்ராஃபிட் எடுக்கலாம், பில்டர்ஸ் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அந்த லட்சக்கணக்கான காயின்ல இருக்கக்கூடிய எல்லா காயின்லையும் நீங்க எந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம்னா இந்த 5 முறையில தான் எடுக்கலாம். மைனிங், மாஸ்டர் நோட், ட்ரேடிங், ஸ்டேக்கிங், ஹோல்டிங். இந்த 5 முறையை தவிர வேறு எந்த முறையில நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியாது. மைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கிரீனை பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இதுதான் மைனிங் ஸ்டேஷன். நீங்க கம்ப்யூட்டர் போட்டு இந்த மாதிரி செர்வர்கள் போட்டு 24 மணி நேரமும் பவர் சப்ளை வரக்கூடிய அந்த கரண்ட்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு காயின் சம்பாதிக்கலாம். பிட்காயினை கூட என்ன செய்யலாம், மைன் பண்ணலாம். ஆனா இது நமக்கு ரிஸ்க் ஆனது. இது பெரிய பெரிய கவர்மெண்ட், பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணக்கூடியது. நம்ம அளவுல இதே மாஸ்டர் நோட், அதே மாதிரி மாஸ்டர் நோட் என்ன அப்படின்னா, இப்ப பேங்க்ல ஒரு ஆளுக்கு நம்ம இன்னொரு ஆள் பணம் அனுப்புறோம்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு நடுவில் ஒரு நபர் இருப்பாங்க, அதுக்கு சம்பளம் கொடுத்து நினைச்சுவாங்க, ஸ்டாஃப் வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் கிரிப்டோல நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்சனை வெரிஃபிகேஷன் பண்றதுதான் இந்த மாஸ்டர் நோட். ஸோ இது ரன் ஆகும்போது நமக்கு இதுலயும் ப்ராஃபிட் வரும். அடுத்து என்ன, ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்ன, ஒரு காயினை குறைஞ்ச விலைக்கு வாங்கிடுறோம், ரேட்டு கூடும்போது செல் பண்ணிடுறோம், வித்துடுறோம். தங்கம் மாதிரி தான், தங்கம் குறையும் போது வாங்குறோம், கூடும்போது விற்கிறோம். ஆனா இதுல ரிஸ்க் அதிகம், நம்ம இழப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். காயின் ரேட் ஏறினா தான் நமக்கு லாபம், காயின் ரேட் இறங்கினாலோ இல்ல அப்படியே இருந்தாலோ நமக்கு லாபம் கிடையாது. ஸோ இது நஷ்டம் வரக்கூடிய முறை. ஆனா லாபம் மட்டும் வரக்கூடிய முறை அப்படின்னா அது இந்த ஸ்டேக்கிங் முறை தான். இந்த ஸ்டேக்கிங் முறையில தான் நமக்கு இந்த பில்டர்ஸ் காயின் நமக்கு ப்ராஃபிட் தராங்க, ரிட்டர்ன் தராங்க. ஸ்டேக்கிங் முறைனா என்னன்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பணம் கொடுத்து ஒரு வீட்டை வாங்குறோம்னு வைங்க, ஒரு வீட்டை வாங்குறோம், அந்த வீட்டை 5 இயர்ஸ் பண்ணி என்ன செய்யறோம், வாடகை எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு வரணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். 5 வருஷத்துக்கு நமக்கு வாடகை வரும், 5 வருஷம் கழிச்சு அந்த வீடு திரும்பி வந்துடும். ஸோ அதே மாதிரிதான் அங்க வீடு, இங்க பில்டர்ஸ் காயின். இங்க காயினை நம்ம வாங்கி வைக்கலாம், நம்ம விருப்பம் தான், யார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏறினப்புறம் விற்கலாம். ஆனா நம்ம அதை ஆர்மன்கிற அந்த கம்பெனில ஸ்டேக்கிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாசம் மாசம் அதற்குரிய அந்த காயின் என்ன செய்யறாங்க, இதுல பாருங்க, முதல் பாருங்க POS காயின், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங். நம்ம கூடிய காயின் அங்க வேலை பார்க்குது, நம்முடைய காயினை அவங்க பயன்படுத்துறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 5 முறை இருக்கு, இந்த 5 முறையில நம்ம காயினை அவங்க ரன் பண்ண விட்டு அதுல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதுல வரக்கூடிய லாபத்துல மினிமம் 4% நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் எவ்வளோ, 15% வரை லாபம் தருது. ஆனா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த லாபம் எப்படின்னா ஒரு 5%. ஸோ இந்த முறையில என்ன அப்படின்னா, காயின் ரேட்டு இறங்கினாலும், காயின் ரேட் அப்படியே இருந்தாலும், காயின் ரேட் ஏறினாலும் நமக்கு லாபம் வரும், நஷ்டம்ங்கிறது கிடையாது. நஷ்டம்ங்கிறது 0.001% தான். ஸோ இந்த முறையில நம்ம ஸ்டேக்கிங் பண்ணும்போது நமக்கு லாபம் வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் பில்டர்ஸ் கொடுத்து, நீங்க பில்டர்ஸ் காயினை வாங்குறீங்க, 2வது ஸ்டெப் ஆர்மன்ல நீங்க ஸ்டேக் பண்றீங்க, அதுல பிசினஸா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பல மடங்கு லாபம் இருக்கு. ஸோ அப்படி ஸ்டேக்கிங் பண்ணக்கூடிய அந்த பிளான் தான் இப்ப நான் கொடுக்க போறது. பில்டர்ஸ் காயினுடைய அந்த ஸ்டேக்கிங் பிளான், நான் நஷ்டமே வராத லாபம் மட்டும் வரக்கூடிய அந்த ஸ்டேக்கிங் பிளான் என்ன அப்படின்னா 2 பிளான் இருக்கு. ESP எலைட் ஸ்டேக்கிங் பிளான் ஒன்று, PVS பெஸ்ட் வேல்யூ ஸ்டேக்கிங் ஒன்று, 2 பிளான் இருக்கு. ரெகுலர் பிளான், அதாவது PVSல 3 டைப்பா இருக்கு, ரெகுலர் பிளான், பிக்ஸ்டு பிளான், காம்போ பிளான். அதாவது மொத்த 2 பிளான், ESP பிளான் ஒன்று, PVS பிளான் ஒன்று. அந்த PVS பிளான்ல 3 டைப்பா இருக்கு, ஒன்னு ரெகுலர், ஒன்னு பிக்ஸ்டு, ஒன்னு காம்போ. இப்ப PVS பிளான்ல ரெகுலர் பிளான் பார்ப்போம். ரெகுலர் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மந்த்லி 2% வரும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காயினுக்கு நமக்கு மாசம் வரக்கூடிய காயின் 2%. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5000 காயின் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு மாசம் 2% 100 காயின் வரும். எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 5 வருஷத்துக்கு 60 மாசம். அப்போ 100 × 60 6000 காயின். நம்ம முதலீடு பண்றது 5000 காயின், நமக்கு கிடைக்கக்கூடியது 6000 காயின். அப்போ அந்த முதலீடு பிளஸ் வரக்கூடிய லாபம் 11000 காயின். ஆவரேஜா ஒரு 10 ரூபாய் போடுங்க. ஃபியூச்சர்ல அசட்டுங்கிறது வருஷங்கள் ஆக ஆக ரேட்டு கூடுன்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு 10 ரூபாய் போட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய். அதுவே 8 ரூபாய் போட்டோம் அப்படின்னா நமக்கு 88,000 ரூபாய். நம்ம முதலீடு பண்றது இன்னைக்கு பிரைஸ்க்கு எவ்வளவு, 6 ரூபாய், இன்னைக்கு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாசம் நமக்கு ஒரு 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரும்.
5 வருஷத்துக்கு வரும். 5 வருஷம் கழிச்சு நம்ம போட்ட அந்த கேபிட்டல் 5000 காயின் வந்துடும். ஸோ மொத்த லாபத்தை நம்ம கணக்கிடப்பட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ல இருந்து 4 மடங்கான லாபம் நமக்கு கிடைக்கும். இதே லாபத்தை நீங்க தங்கத்துல ஒப்பிட்டு பாருங்க. தங்கத்துல இன்னைக்கு 1 கிராம்ங்கிறதே 9000 ரூபாய். 30,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நகை வாங்கி 5 வருஷம் கழிச்சு வித்து அது உங்களுக்கு 1,10,000 ரூபாய் கொடுக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அதிகபட்சம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய். லேண்ட் வாங்க முடியுமா நம்ம அதே பிரைஸ்ல? 30,000க்கு லேண்ட் வாங்க முடியுமா? ஆனா குறைவான ஒரு முதலீட்டுல ஒரு சொத்தை வாங்கலாம் அப்படின்னா அது நம்மளுடைய பில்டர்ஸ் தான். ஸோ இந்த 5000 காயின் முதலீடு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 11,000 காயின். அதே மாதிரி 10,000 காயின் முதலீடு பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 22,000 காயின். 15,000 காயின் முதலீடு பண்ணோம்னா 33,000 காயின். நம்மளுடைய ரெகுலர் பிளான்ல பண்ணோம் அப்படின்னா அதுவே பிக்ஸ்டு பிளான். பிக்ஸ்டு பிளான் என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த முதலீட்டுக்கு 4 மடங்கு நமக்கு மாசம் மாசம் வராது. இப்ப பேங்க்ல நம்ம பண்ணியிருக்கோமே, பேங்க்ல 1 வருஷத்துக்கு பிக்ஸ்டா போட்டுருவோம், நம்ம எடுக்க மாட்டோம். 1 வருஷம் கழிச்சு எடுப்போம், 2 வருஷம் கழிச்சு எடுப்போம். அதே மாதிரி பெல்டெக்ஸ்ல நீங்க ஒரு 5000 காயின் பிக்ஸ்டா பண்ணி வச்சீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அது 4 மடங்கா 20,000 காயினா கிடைக்கும். மாசம் மாசம் வராது, 5 வருஷம் கழிச்சு மொத்தமா வரும். அன்னைக்கு 10 ரூபாய் போட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 30,000 ரூபாய் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பிக்ஸ்டு பிளான்ல போட்டோம்னா 5 வருஷம் கழிச்சு 4 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் பிக்ஸ்டு பிளான்ல போட்டோம்னா 5 வருஷம் கழிச்சு நமக்கு 20 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய். சோ பிக்ஸ்டு பிளான்ங்கிறது மாசம் மாசம் வராது, 5 வருஷம் கழிச்சு மொத்தமா வரும், 4 மடங்கா வரும். அதுவே காம்போ பிளான், எனக்கு பிக்ஸ்டாவும் இருக்கணும், 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மாசமும் வரணும் பிக்ஸ்டாவும் இருக்கணுங்கிறவங்களுக்கு காம்போ பிளான். இதுல நீங்க பண்ணக்கூடிய முதலீடு பாதி சரி பாதியா பிரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5000 காயின் பண்றீங்கன்னா 2500 காயின் பிக்ஸ்டு பிளான்ல போகுது, 2500 காயின் ரெகுலர் பிளான்ல போகுது. இந்த 2500 காயின்ஸ் மாசம் வராது, 5 வருஷம் கழிச்சு 2500 காயின்ங்கிறது 10,000 காயினா வரும். இந்த மீதி 2500 காயினுக்கு மாசம் 3% வரும், 75 காயின் வரும். சோ 75 இன்டு 5 வருஷம் 60 மாசம், சோ 4,500 காயின். சோ உங்களுக்கு மொத்தமா காம்போ பிளான்ல 5000 காயின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 17,000 காயின். மாசமும் வரும், பிக்ஸ்டாவும் இருக்கும். ஒரு இடத்த நம்ம அப்படியும் போட்டோம், ஒரு இடத்த வாடகைக்கு விட்டோம், அது காம்போ பிளான். சோ ஒரு 5000 காயினை நம்ம ரெகுலர் பிளான்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 11,000 காயின். பிக்ஸ்டு பிளான்ல பண்ணோம் அப்படின்னா 20,000 காயின். காம்போ பிளான்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு 17,000 காயின். சோ இதுல எந்த முறையில உங்களுடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சார்ட்டா கொடுத்துருக்க, இந்த சார்ட்டா ஸ்கிரீன் சார்ட்னால எடுத்துக்கோங்க. இதுல நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து இப்ப கரண்டா போயிட்டு இருக்க எலைட் பிளான், எலைட் ஸ்டேக்கிங் பிளான் அப்படின்னா இதுல குறைந்தபட்ச முதலீடு 50,000 காயின். ஆனா இதுல மாசம் வரக்கூடிய அந்த வருமானங்கிறது அதிகம். எனக்கு ஒரு லோன் இருக்கு, இல்ல எனக்கு ஒரு கடன் இறக்கணும், மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, ஆனா என் கையில இந்த அமௌண்ட் இருக்கு, இதை ஒரு மல்டிபிள் பண்ணணும், ஒரு 2 எனக்கு பெருக்கி வரணும் அப்படின்னா நீங்க எலைட் பிளான்ல பண்ணலாம். 50,000 காயின்ங்கிறது இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 3,10,000 ரூபாய். 3,10,000 ரூபாய் பண்றோம் அப்படின்னா மாசம் நமக்கு கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரும், 14,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு வரும். சோ நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாபங்கிறது 50,000 காயின் பண்ணோம்னா 1,42,000 காயின் வருது. ஆவரேஜ் 10 ரூபாய் போட்டோம்னா நமக்கு 14 லட்சம் ரூபாய். இன்னைக்கு போடக்கூடிய அந்த 3 லட்சம் ரூபாய், 3,10,000 ரூபாய்ங்கிறது 5 வருஷத்துல மிக ஆக குறைஞ்ச அமௌண்டா 14 லட்சமா நமக்கு ரிட்டர்ன் வருது. இதே அமௌண்ட்டை நீங்க நிலத்திலையும் இதே அமௌண்ட்டை நீங்க தங்கத்திலையும் போட்டு ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு அதற்குரிய ரிசல்ட் தெரியும். நான் ஏற்கனவே நடக்க போறதை சொல்லல, நீ நடந்ததை வச்சு சொல்றேன். நீ நடந்ததை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணாலே இந்த எதுல முதலீடு பண்ணா நமக்கு 5 வருஷம் கழிச்சு அதிக லாபம் அப்படிங்கிறத நீங்க இதுல அனலைஸ் பண்ணலாம். சோ அதே 1 லட்சம் காயின் பண்ணோம்னா மாசம் 5000 காயின், அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு 6,10,000 ரூபாய் பண்ணோம்னா மாசம் நமக்கு 30,000 ரூபாய். அதுவே 2 லட்சம் காயின் பண்ணோம்னா நமக்கு என்ன மாசம் 64,000 ரூபாய், அப்படி டபுள். சோ இது இப்ப எலைட் பிளான் போய்கிட்டு இருக்கு. சோ இதுதான் இதனுடைய பிளான். இதுல பாருங்க, கிரிப்டோவை எடுத்துக்கிட்டாங்க. வல்லரசு நாடுகள் அமெரிக்கா உள்பட டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அமெரிக்காவை கிரிப்டோவுடைய தலைநகரமா நான் மாத்துவேன். எலான் மஸ்க் கிரிப்டோல முதலீடு, அம்பானி கிரிப்டோல முதலீடு, பெரும் பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ள என்ன செய்யறாங்க, கிரிப்டோல முதலீடு பண்றாங்க. ஆனா நாம ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, ஒரு ஏழையா இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த கிரிப்டோவை சூஸ் பண்றதுக்கு என்ன செய்யறோம், யோசிக்கிறோம்.
ஸோ பெரும் பணக்காரங்களை முன்னேற்றின அந்த கிரிப்டோ வளர்ந்த நாடுகளை முன்னேற்ற அந்த கிரிப்டோ நம்மளை கண்டிப்பா முன்னேற்றும். ஸோ இதை நம்ம கண்டிப்பா முதலீடு பண்றது நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கிரிப்டோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் பேஸ் பண்ணுது. நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சொத்தை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நம்ம வீட்டுடைய பத்திரம் இருக்கு, நம்மளுடைய பிசிக்கல் அசெட், நம்மளுடைய அந்த அசையா சொத்து இருக்கு பாத்தீங்களா, அதான் நம்ம அந்த பத்திரத்தை ஒரு மூணாவது நபர்கிட்ட கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த டிஜிட்டல் சொத்துடைய அந்த பத்திரம்ங்கிறது நம்மளுடைய மெயில் ஐடி, நம்மளுடைய பாஸ்வேர்ட், நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், இதுதான் அதனுடைய அந்த பத்திரம். ஆனா அந்த பத்திரத்தை நம்ம என்ன செய்யறோம், யாரும் ஒரு மூணாவது நபர்கிட்ட நம்பி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கவே கூடாது. எப்போ இந்த சொத்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கோ, நாமே காயினை வாங்கி, நாமே காயினை வித்து, நாமே முதலீடு பண்ணி, நாம அந்த முதலீடு பண்ணி வரக்கூடிய லாபத்தை நாமே என்ன செய்யறோம், நம்மளோட மாத்திரமோ, அப்பதான் நம்ம அதனுடைய முழு லாபத்தை அனுபவிக்க முடியும். ஸோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க எப்படி காயின் வாங்கணும், எப்படி விற்கணும், நீங்க எப்படி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம, அடுத்தவங்க சார்ந்து இருக்காம உங்களுடைய சொத்துக்கு நீங்களே முதலாளியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க இதுல எப்படி அடுத்தடுத்த உங்களை வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வழிகாட்டுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் இந்த மீட்டிங்கை கடைசி வரைக்கும் கவனிச்சதுக்கு தேங்க்யூ. இப்ப இதுல உங்களுக்கு இருக்கிற டவுட், இப்போ ஒரு சில நிமிஷம், நம்ம கொஞ்ச நேரத்துல இந்த மீட்டிங் முடிஞ்சிடும். இதுல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுல எத்தனை வருஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்களுடைய தென்காசியுடைய தலைவர் கிட்டத்தட்ட அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அவங்களே சொல்லுவாங்க. சில பேர் என்ன எதிர்பார்க்காங்க, இது எப்போ அடுத்த வருஷம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு என்ன செய்ய, 5 வருஷம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு என்ன செய்ய, அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா இதுல ஆரம்ப காலத்துல இருந்தவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய அந்த நபரை நான் வந்து வெல்கம் பண்றேன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சில நிமிடத்துல அவங்க ஷேர் பண்ணுவாங்க. வெல்கம் சார். அப்துல் ரஹ்மான் சார், வெல்கம் சார். சார் தேங்க்யூ. இந்த செக்ஷனை ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. சூப்பர் சார். அது என்னன்னா, இந்த கிரிப்டோல எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வெறும் ஒரு 1.5 மணி நேரத்துல ரொம்ப அழகா வந்துட்டு டெரைவ் பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப அழகா. சூப்பர் சார். சார் எக்கோ அடிக்குதா நான் பேசுறது? சோ ரொம்ப அழகா கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு வந்திருந்த எல்லாரோட, ஒரே நிமிஷம், எனக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. சார் ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு வந்திருந்த, இன்னைக்கு 1 மணி நேரம் சொல்ல வச்சிருந்த எல்லாரோட நேரமும் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம டீம்ல கடந்த 4-5 வருடமா பயணிக்கிற ஒரு சில நபர்கள் நம்ம பேச வச்சோட நல்லா தான் நினைக்கிறேன். அந்த விதத்துல நம்ம சொல்லாத மேடம் உங்களை இன்வைட் பண்றோம். சொல்லாத மேடம் என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலதீவ்ஸ்ல அதே ப்ரொஃபஷனலா போனாங்க. நம்ம அப்ப இதை பத்தி சொல்லியிருந்தோம். கிரிப்டோ பத்தி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க இன்னைக்கு அதை முழு நேரம் பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வளர்ச்சி என்ன மேம்பாடு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் வெல்கம். சார், அனைத்து தலைவர்களுக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சார். பேசலாம் மேம். அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் கடந்த 2022 வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்ப நான் வந்துட்டு கடந்த ஒரு 3 வருஷமா நான் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா,
ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு ஸ்கூல்ல இருக்கிற ப்ரெஷரே வந்துட்டு அதிகமா இருந்தது. அதனால நான் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்காகவே நான் ஓடிட்டு இருந்தேன். ஆனா 24 hours ரவுண்ட் த கிளாக் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ரவுண்ட் த கிளாக் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கேத்த வருமானம் வந்து எனக்கு வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு சேலரி கொடுப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட சேலரிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு 30-40 அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்றது ஒரு ஐடி ஃபீல்ட்ல வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அதை விட நான் ஹெவி ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு சேலரி நம்மளுக்கு கம்மியா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும், ஃபர்ஸ்ட் ஃபீல்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படிதான் என்னுடைய தலைவர் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் சார் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன். உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ ஏமாந்துருவோமோ அப்படின்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு ஒரு 2 or 3 years வந்துட்டு நான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நிறைய நியூஸ் சேனல்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவங்க வந்துட்டு எலெக்ஷன்ல வின் பண்ணி வந்தது அது எல்லாமே வந்துட்டு கிரிப்டோ மூலமா தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் அப்ப மால்தீவ்ஸ் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ மால்தீவ்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இனிமே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணக்கூடாது, நம்ம ஃபுல் டைம் ஜாபாவே நம்ம இதை பண்ணணும், கிரிப்டோல நம்ம வந்து உள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா பெர் மந்த் நான் என்னோட எஃபர்ட் போடுறேன். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நான் இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன் சார். ஏன் அப்படின்னா அதாவது நான் குறைஞ்சபட்சம் தான் சொல்றேன். நான் லாஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 lakh நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ ஆவரேஜ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 lakh வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய உற்சாகமா இருக்குது. ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுமே இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல நான் வந்து ஃபீல் பண்ணேன், நான் ஸ்கூலை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோமோ, நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துருமோன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். பட் இப்போ நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். கிரிப்டோகிராஃபரா இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இப்போ ஒரு கிரிப்டோ கன்சல்டரா நான் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார். அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய டீம் அதாவது மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் சார் எங்களுக்கு சரியான பாதையில வழி நடத்திட்டு போறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நான் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நான் மட்டும் இல்ல, எனக்கு கீழே என்னுடைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்கிற எல்லா கம்பெனியன்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எந்த டைம் கால் பண்ணாலும் எனக்கு கிளியரா கைட் பண்றாங்க. நான் வந்துட்டு ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ மற்ற ஃபீல்டை காட்டிலும் இதுல நம்ம போட்டோம் மணி போட்டோம் அப்படின்னா கட்டாயம் 100% இது சேஃப் ஜோன்ல நம்ம இருக்கிறோம். 4 years ஆயிடுச்சு, இது வரைக்கும் 1 month கூட அவங்க சொன்ன அமௌண்ட்டை டிலே பண்ணதே இல்லை. என்ன அமௌண்ட் என்ன டேட்ல சொல்லியிருக்கிறாங்களோ அந்த காயின்ஸ் கரெக்டா அதே டேட்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக நான் உண்மையிலே நான் ஆர்மன் வந்துட்டு நான் உண்மையிலே தேங்க் பண்றேன். ஸோ நான் இந்த ஆர்மன்ல பாத்தீங்கன்னா படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இதுல இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல லெவல்ல சக்சஸ் ஆகி போறதுக்காக ரொம்ப நன்றி சொல்றேன் சார். சார் அப்துல் ரஹ்மான் சார், நாங்கள் மனமார்ந்த நன்றிகள் சார். உண்மையிலே எங்களுடைய ஃபேமிலி இப்போ வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம், ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கையை நம்ம பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் மாத்திருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து பவன் மேடம் அவர்களே வரவேற்கிறோம். அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். நாங்க இந்த கிரிப்டோ துறைக்கு வந்து கரெக்டா ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஜெமிமுல்லா சார் இதுக்கான விளக்கத்தை எல்லாமே உங்களுக்கு தெளிவா எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் கொடுக்குற எஃபர்ட்னாலதான் இன்னைக்கு இத்தனை பேரும் வந்து இந்த மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கீங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க மட்டும் இல்லாம நம்ம டீம்ல எவ்வளவு பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத உங்க அனைத்து தலைவர்களுமே உங்களுக்கு தெளிவா எடுத்து வச்சிருப்பாங்க.
எடுத்துரைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தலைவர்களுக்குரிய லைஃப் ஸ்டைல நம்ம ஆர்மன் கம்பெனியும் வெல்டெக்ஸ் காயினும் மாத்தி இருக்கு. அதாவது பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது எத்தனை பேர் லைஃப்ல மாறி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாருமே வேலைக்கு போறீங்க, ஆபீஸ் போறீங்க, ஏன்னா சம்பளம் மாசம் 1ஆம் தேதி ஆனா சிலருக்கு வரும், சில 10ஆம் தேதி ஆனா வரும். ஆனா 10ஆம் தேதி ஆனாலும் அந்த சம்பளத்துக்குள்ள நம்ம எத்தனை பேர் குடும்பம் நடத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது. பேச்சுலர்ஸும் இருப்பீங்க, பிளஸ் வந்து மேரிட் பீப்புள்ஸும் இருப்பீங்க, ஃபேமிலி லேடிஸும் இதுல இருக்கீங்க. உங்களுக்கே அது தெரியும் நம்ம என்ன சொல்றேன் அப்படின்றது புரியும். ஆனா இந்த ஆர்மன்லயும் வெல்டெக்ஸ்லயும் மட்டும்தான் வந்து இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து நம்மளால முடியும். இதுல வந்த பிறகுதான் எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுச்சு. இன்னைக்கு காரு, ஒரு வாடகை வீட்டுல கூட இருக்க முடியாத அளவுக்கு தான் என்னோட லைஃப் ஸ்டைல் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே மாறி இந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுத்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஆர்மன் மட்டும்தான். சோ நம்பிக்கை அப்படின்ற ஆர்மனே நம்ம சொல்லலாம். நம்ம கிடைச்சிருக்க தலைவர்களும் ரொம்ப நம்பிக்கையானவங்க. இத சரியான முறையில பயன்படுத்தி சரியான வழியில நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டா எல்லாருமே மில்லேனியர் என்ன டைட்டன் லெவல் கூட அடிக்கலாம். நீங்க வேலை பார்த்து ஒரு மாசம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு நாள்ல கூட சம்பாரிச்சு பார்க்கலாம். வெளியில இருந்து பாத்துக்கிட்டே சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே முடியாது. உள்ள இறங்கி வந்து பாருங்க, எல்லாருமே பினான்சியல் சுதந்திரம்ன்றதை அடைங்க. இது என்னோட ஒரு தேங்க்யூ சார். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ உங்களோட எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்னால எல்லாருமே நீங்க ஜூம்ல ஷேர் பண்றதுனால ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வருங்காலங்கள்ல நீங்க எல்லாருமே நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், வருங்காலம் எங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறவங்க எல்லாமே தெளிவாவே தெரியும். சார் ஜெமிலா சார் ஒன் செகண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நான் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன் பல பேருக்கு கிரிப்டோல அதிக நாள் பயணிச்சுனா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு விலை கிடைச்சிருமான்னு தெரியல. முக்கியமா இதுல எப்படிலாம் வருமானம் கிடைக்குது, நிறுவனத்துக்கு எப்படி வருமானம் கிடைக்குது, எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, யாருக்காவது டவுட் இருந்தா அதை ஓகே சார். ஹலோ, ஓகே. என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி என்னோட பர்சனல் ஒரு சில விஷயம் தான் ரொம்ப ஸ்பீடா ஷேர் பண்றேன். சோ வேகமா லெஃப்ட் டைம் ஆக்சுவலி எல்லாம் வேகமா வெளில போக ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ரொம்ப நேரம் எடுக்க போறது கிடையாது. நான் ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த துறை 10 மணி ஆகுதுடா. நம்ம குடும்பத்துல, நம்ம ஆர்மன் குடும்பத்துல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஆர்மன்ல மையக்கருத்து என்னன்னா, பல பேர் லோன் வாங்கி ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு குடும்பம் ஒண்ணுமே இல்லாத வழி இல்லாத எத்தனை பேர் மேம்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 குடும்பத்துக்கு மேல, 300 நபர்கள் இல்ல, 300 குடும்பம். ஒரு குடும்பத்துல 3 பேர் வச்சா கூட கிட்டத்தட்ட 900 நபர்கள். நம்ம டீம் கரெக்டா சொல்லணும் 500 பேர் இருக்கிறோம். 500 பேர் 3 பேர் வச்சா கூட 1200 நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்ல சிறப்பான முறையில, தேவையான வசதிகளும் வாய்ப்புகளோடும். அந்த வாய்ப்பு இதுல இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதுக்கு நீங்க வர வேண்டியது உங்களோட லீடர்ஸ் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணாலே போதும், வந்துடலாம். சார் 1 வருஷம் 2 வருஷமான இல்ல, வருகின்ற பிப்ரவரி மாசம் ஆர்மன் தன்னோட 10வது வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறாங்க. கொண்டாட போறாங்க. அதை துபாயில வச்சு கம்பெனி நிறுவனத்தோட ஏன் அப்படின்னா சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். நான் ஜாயின் பண்ணது 2017 இதுல 10 தெரியும் நினைக்கிறேன். ஆகலையா? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. நான் ஜாயின் பண்ணது 2017. நான் 2017 இருந்து சக்சஸ்ஃபுல்லா 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 9th இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நம்ம 9 வருஷம் கம்பெனியோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் 1 2 இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் அக்க வேற ஆணிகள் நம்மளுக்கு தெரியும். அப்படி எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமே இங்க இருக்கிற அதிகமான பிசினஸ் பண்ணவங்க எல்லாருமே பெரிய லெவலில் உயர்ந்துட்டு இருக்காங்க. மாதம் லட்சக்கணக்கில் உள்ள வந்து சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு என்னால உள்ளூர்ல இருந்தே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்க முடியுதுன்னா அது இந்த கிரிப்டோ துறையால மட்டும்தான். அதிகமா ஷேர் பண்ணலாம், நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருமே வாங்க. ரொம்ப சிறந்தது, ரொம்ப உயர்ந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஜெமிலா சார் சொன்னது எல்லாம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இன்னும் அடுத்தடுத்த செக்ஷன்ல நீங்க நேரடியா உங்களோட தலைவர் மூலியமா நீங்களும் டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணலாம்.